وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. وقال النبي صلى الله عليه وسلم: من أراد الحج فليعجل، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜினுடைய எந்த புரோகிராமாக இருந்தாலும் தல்பியா முழக்கத்தை கொண்டு அது ஆரம்பிக்கப்படுகிற பொழுது யாரெல்லாம் தல்பியா சொல்லுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்கி தருவார். அதனால 3 முறை தல்பியாவை சொல்லி நாம் நம்முடைய இந்த நிகழ்வை துவங்கலாம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்கி தந்தருள்வானாக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5 கடமைகளில் இறைவனுடைய காதலை, இறைவனுடைய இஷ்கை வெளிப்படுத்துகிற கடமை ஒன்று இருக்கிறது என்றால் அது ஹஜ்ஜி தான். அல்லாஹ்வின் மீது காதல். காரணம், 700 கோடி மக்களில் ரப்புல் ஆலமீன் இந்த வருடம் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ, யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜை கொடுப்பான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்ஷா அல்லாஹ் வருகிற வருடங்களிலேயும் நம்மையும் நாடி அவனுடைய புனிதமான இல்லத்திற்கு அழைத்து செல்வானாக. இந்த வருடம் செல்லக்கூடிய ஹாஜிகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைவாக குறைவின்றி சலாமத்தாக கனிமத்தோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழைத்து திருப்புவானாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஹஜ்ஜை பற்றி பெருமையாக சொன்னதை போன்று உலகத்தில் வேறு எதை பற்றியும் சொல்லவில்லை. அன்று பிறந்த பாலகனாக ஒரு இபாதத் மாற்றி கொடுக்கிறது என்றால் ஹஜ்ஜை தவிர வேறு எதுவும் இல்லை. தொழுகை அன்று பிறந்த பாலகனாக மாற்றார், நோன்பு மாற்றார், ஜகாத்தை அன்று பிறந்த பாலகனாக ஒருவனை ஆக்கி கொடுக்காது. ஆனால் ஹஜ் மட்டும் அன்று பிறந்த பாலகனாக ஆக்கி கொடுக்கும் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆஜிகள் இதை போன்று இங்கே வருகை தந்திருக்கிற அத்தனை பேர்களும் மேற்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், முதல்ல அல்லாஹ்வின் மீது காதல். எந்த அளவிற்கு ரப்புல் ஆலமீனின் மீது நேசமும் பாசமும் காதலும் வருகிறதோ அந்த அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய வீட்டுக்கு மிக வெகுவாக சீக்கிரமாக அழைப்பார். காரணம், கண்ணுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது, பார்க்கிற ஆற்றல்.
காதை அல்லாஹ் படைத்திருக்கிறான், அதற்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது, கேட்கும். நாவுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது, ருசிக்கும், பேசும். இதை போன்று ரப்பல் ஆலமீன் உள்ளத்திற்கு ஒரு ஆற்றலை வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் அமருகிற இடம் அர்ஷுல்லா, அல்லாஹ் அமருகிற இடம் உள்ளம். அந்த உள்ளத்திற்கு ஒரு தன்மை இருக்கிறது, அதுதான் நேசிப்பது என்ற தன்மை. இந்த நேசம் யாரை நேசிக்க வேண்டும், எப்படி நேசிக்க வேண்டும் என்றால், நேசத்திலேயே உயர்ந்த நேசமாக ஹுமான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய நேசம் அல்லாஹுவை நேசிப்பது, அல்லாஹுவின் மீது காதல் கொள்வது. இந்த நேசத்தை விட உயர்ந்த நேசம் உலகத்தில் வேறு எந்த நேசமும் இல்லை. இந்த நேசத்திற்கு சொந்தக்காரர்களாக இன்றைக்கு ஹாஜிமார்கள் திகழ்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு போகிறோம் என்ற நியத்து வந்தவுடனே அல்லாஹ்வின் மீது நேசம் வந்து அது நம்முடைய முகத்திலே தெரிய வேண்டும், நம்முடைய நாவிலே அந்த நேசத்தை நடனமாட விட வேண்டும், நம்முடைய உறுப்புகள் அந்த நேசத்தை காட்ட வேண்டும். வரலாற்றிலே எழுதுவார்கள், பகதாதிலே ஒருவர் புறப்பட்டாராம் ஹஜ்ஜுக்கு. பகதாதிலே புறப்படுகிற பொழுது அவருடைய மகன் கேட்கிறார், வாப்பா நீங்க எங்க போறீங்கன்னு கேட்கிறாரு. நான் ஹஜ்ஜுக்கு செல்கிறேன் மகனே என்று சொல்லுகிற பொழுது, ஹஜ் என்றால் இறைவனுடைய ஆலயத்திற்கு செல்கிறேன். மகன் நினைச்சிட்டாரு, இறைவனுடைய ஆலயத்தில் இறைவன் உள்ள இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டு நானும் வருகிறேன் என்று அடம்பிடிக்க பிள்ளையையும் அழைத்து செல்கிறார். காபத்துல்லாவை முதலாக காண கண் கோடி வேண்டும் காபாவை என்று சொல்கிறார்கள் அல்லவா, அந்த காபாவை பார்க்கிற பொழுது அந்த பிள்ளை பார்த்த உடனே இறந்து போகிறார். எப்படி இருக்கும் தகப்பனார்? அப்பொழுது ஒரு அஸ்ரீரி சப்தம் கேட்கிறது, நீங்கள் காபாவை பார்க்க வந்தீர்கள், பார்த்துக் கொண்டீர்கள், ஆனால் உங்களுடைய பிள்ளை காபாவை பார்க்கவில்லை, அல்லாஹுவை பார்க்க வந்தான். அல்லாஹுவை பார்க்க வந்தான். அந்த பிஞ்சின் உள்ளத்திலே, இந்த ஆலயத்திலே அல்லாஹ் இருக்கிறான், அவனை பார்க்க வருகிறேன் என்று எண்ணி வந்தான். அல்லாஹுவாக இருக்கிற நான் அவனை அழைத்துக் கொண்டேன் என்று ஒரு சப்தம். காதல் எப்படியோ அதற்கு ஏற்றவாறு ரப்பல் ஆலமீன் பலனை வழங்குகிற இடம்தான் காபா. நம்முடைய உறுப்புகளில் மாற்றம் வர வேண்டும். முதல்ல தாடி இல்லாமல் இருந்திருக்கலாம், ரௌனக் இறைவனுடைய காதலுக்கு அடையாளமாக. நிறைய தல்பியா முழக்கங்கள், திக்ருகள், திலாவத்துகள் நம்முடைய நாவிலே வர வேண்டும். இதா ருஉ துக்ரல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பார்த்தாலே அல்லாஹ்வின் நினைப்பு வந்து விட வேண்டும். ஏன்னா அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், ஹஜ்ஜுக்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால நம்மை பார்த்த உடனே அல்லாஹ்வின் நினைப்பு வந்து விட வேண்டும். சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸ்ரி சுஜூத், குர்ஆன் சொல்கிறது, முகத்திலேயே நல்லவர்களின் அடையாளம் வந்து விட வேண்டும். உறுப்புகளிலே சமீபத்தில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒருவர் ஒரு 8:30 மணி 8:15 மணி ஆகிறது. உடனே சொல்லுகிறார், 8:45 ஜமாத் இருக்கிறது, நான் புறப்படுகிறேன், நீண்ட தூரம் செல்ல வேண்டி இருக்கிறது என்று புறப்படுகிறார். காரணம், அவருடைய உறுப்பு சொல்லுகிறது, உள்ளம் சொல்லுகிறது, ஹஜ்ஜுக்கு தயாராகிவிட்டார், ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அந்த காதல் உறுப்புகளில் வெளிப்பட வேண்டும். அபூ முஸ்லிமுல் கௌலானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள் சொல்லுவார்கள், அபூ முஸ்லிமுல் கௌலானி, அபா யஸீதுல் பிஸ்தாமியை யார் பார்க்கிறார்களோ, அபூ யஸீதுல் பிஸ்தாமியை யார் பார்க்கிறார்களோ அவர் முஃமினாகி விடுவார். பார்த்தாலே முஃமினாகிவிடுவார். இதை கேட்ட ஒருவர் சொல்லுகிறார், அபூ ஜஹில் ரசூலுல்லாஹ்வை பார்த்தாரு, ஒருவரை பார்த்தாலே முஸ்லிமாக வேண்டும் என்றால் பெருமானாரை விட உயர்ந்தவர்கள் உலகத்தில் இல்லை, அபூ ஜஹில் பார்த்த உடனே முஸ்லிமாக இருக்க வேண்டுமே என்று கேட்கிற பொழுது அழகாக சொன்னார்கள் அபூ முஸ்லிமுல் கௌலானி, அபூ ஜஹில் ரசூலுல்லாஹ் என்ற பார்வையோடு பார்க்கவில்லை. ரசூலுல்லாஹ் என்ற பார்வையோடு பார்த்திருந்தால் அன்றைக்கே முஸ்லிம். முஹம்மது இப்னு அப்துல்லா, இவர் அப்துல்லாவுடைய மகன் முகம்மது என்றுதான் பார்த்தார், அதனால் முஸ்லிமாகவில்லை. இதை போன்று அபா யஸீதுல் பிஸ்தாமியை யார் சிறந்தவர்கள், ஈமானில் பவர் உள்ளவர் என்ற பார்வையோடு பார்க்கிறாரோ உடனே ஈமானினுடைய வாக்கியம் அவருக்கு கிடைத்துவிடும் என்று அபூ முஸ்லிமுல் கௌலானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். காரணம், அபா யஸீதுல் பிஸ்தாமி இடத்திலே இஷ்க் இருந்தது, காதல் இருந்தது. முகத்திலே, உறுப்புகளிலே, நாவிலே, உள்ளத்திலே எல்லாம் காதல். இதை போன்று ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு முதலாவதாக தேவை அல்லாஹுவின் மீது காதல் வர வேண்டும். அழுது புலம்படும் காதல். காதலர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள்.
ஹஜ்ஜின் சிறப்பு இன்றைக்கு தமிழ்ல வந்துருச்சு. ஹஜ்ஜிலே சென்று எந்த அளவிற்கு காபாவையும் அல்லாஹ்வையும் நேசித்தார்கள் என்று காதலர்களின் வரலாறுகளை பாருங்கள். காபத்துல்லாவை கட்டுகிற வாய்ப்பை கொடுத்தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எதற்கு தெரியுமா? 1,24,000 நபிமார் இருக்க ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கட்டச் சொல்கிறார்? 1,24,000 காதல். மலக்குகள் பேசிக்கொண்டார்களாம். மலக்குகள் பேசிக் கொள்கிறார்கள், இப்ராஹிம் எல்லாம் ஒரு நபியா? ஆடுகளை மேய்ப்பதற்கு 12,000 நாய்கள். அப்ப ஒரு ஆடு ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான நாய்களை மேய்க்கும். 12,000 நாய்கள் மேய்ப்பதற்கு அந்த நாய்களுடைய கழுத்தில் எல்லாம் தங்க டாலர். மலக்குகள் பேசுகிறார்கள், நாயின் கழுத்திலே இப்ராஹிம் தங்க டாலரை போட்டிருக்கிறார் என்றால் எவ்வளவு ஆடம்பர வாழ்க்கை. உடனே அல்லாஹ் மலக்குகளிடத்திலே சொல்லுவான், நீங்கள் செல்லுங்கள், அவரையே போய் கேளுங்கள், ஏன் நாயின் கழுத்திலே தங்கத்தை போட்டிருக்கிறீர் என்று கேளுங்கள். நேரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் இறங்குவாங்க. நாயின் கழுத்திலே எதற்காக நீங்கள் தங்க டாலர் போட்டிருக்கிறீர்கள் என்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், அல் கல்பு அல் தஹபு நஜிசுல் ரிஜால். தங்கம் ஆண்களுக்கு நஜீஸ், வல் கல்பு நஜீஸ், நாயும் நஜீஸ். நஜீஸை நஜீஸில் தானே போட வேண்டும் என்பார்கள். நாய் நஜீஸே, ஆண்களுக்கு தங்கமும் நஜீஸே, நஜீஸை நஜீஸிலே போட்டு விட்டேன் என்று சொல்லுகிற பொழுது சுப்பூகுன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிக்க போடுறோம். நம்ம பெருநாள்ல ஓதுகிறோம் அல்லவா, இதை ஓதுகிறார்கள் மலக்குகள். இன்னொரு முறை ஓதுங்களே, எனக்கு சரியாக நினைவு வரவில்லை, இன்னொரு முறை ஓதுங்களே என்கிற பொழுது ஓதினால் என்ன தருவீர்கள் என்று மலக்குகள் கேட்க, நான் ஆட்டு மந்தையில் கால்வாசி தருகிறேன் என்றார்களாம். ஒரு வார்த்தைக்கு, அல்லாஹ்வின் மீது கொண்ட ஒரு காதல் வார்த்தைக்கு ஆட்டு மந்தையில் கால்வாசி ஓதி காட்டுகிறார்கள். இன்னொரு முறை ஓதி காட்டுங்களே, ஓதினால் என்ன தருவீர்கள்? ஆட்டு மந்தையில் பாதியை தருகிறோம். இரண்டாவது முறை ஓதுகிறார்கள், மனதிலே பதியவில்லை. மூன்றாவது முறை ஓதி காட்டுங்கள், ஓதினால் என்ன தருவீர்கள்? மலக்குகள் கேட்கிறார்கள், ஆட்டு மந்தை முழுவதையும் தந்து விடுகிறேன். 3 முறை ஓதி காட்டுகிறார்கள், ஆட்டு மந்தையை கொடுத்து விடுகிறார்கள். மலக்குகள் பார்க்கிறார்கள், இறைவனின் மீது இவ்வளவு காதல் கொண்ட மனிதர் உலகத்திலே நான் இவர்களை தவிர நாங்கள் வேறு யாரையும் பார்க்கவில்லை என்று நினைத்துக் கொண்டு சொன்னார்களாம், நாங்கள் மனிதர்கள் அல்ல, மலக்குகள், சோதிப்பதற்காக வந்தோம், ஆட்டு மந்தை எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், கொடுத்ததை நபிமார்கள் வாங்கி பழக்கப்பட்டவர்கள் அல்ல, மேய்ச்சாலும் சரி மேய்க்காட்டி சரி என்னவோ செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார்கள். இறைவனுடைய ஒரு வார்த்தைக்காக, இறைவனுடைய பெயரை கேட்டதற்காக அந்த காதலில் அத்தனையும் அர்ப்பணித்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப இறை காதலர்களின் வரலாறுகள் உள்ளத்திலே இருக்கிற பொழுது ஹஜ்ஜிலே காதல் மலரும். அல்லாஹ்வின் நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை எழுதுவார்கள். ஒரு பெண்மணி அல்லாஹ்வின் மீது காதலில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரப்பே, உனக்கு நான் கேள்விப்பட்டேன் ரப்பே, மனைவி இல்லை என்று கேள்விப்பட்டேன் ரப்பே, மக்கள் இல்லை என்று கேள்விப்பட்டேன் ரப்பே, உற்றார் இல்லை என்று கேள்விப்பட்டேன் ரப்பே, உறவினர்கள் இல்லை என்று கேள்விப்பட்டேன் ரப்பே, நான் வந்து உனக்கு சமைத்து கொடுக்கட்டுமா? நான் வந்து உனக்கு ஊட்டி விடட்டுமா? அந்த அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து உன்னை குளிப்பாட்டட்டுமா என்றெல்லாம் பேச பக்கத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு இருக்கிறாங்க. அம்மா, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? அல்லாஹ்வுக்கு ஊட்டி விடுறேங்கிற, சமைச்சு கொடுக்குறேங்கிற, என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? உடனே அல்லாஹ் வழி இறக்கினான், மூசா அந்த பெண்மணியிடத்திலே பேசாதே, அந்த பெண்மணி என் மீது காதலிலே பேசிக் கொண்டிருக்கிறார், என் மீது காதலிலே பேசிக் கொண்டிருக்கிறார், அதனால் அந்த பெண்ணுக்கு நீ வழங்குகிற மரியாதையை வழங்கு என்றார் ரப்புல் ஆலமீன். காதலர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். அல்லாமா ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி வரலாறுகளை புரட்டுங்கள். யாராவது ஒருவர் உதட்டு வார்த்தைகளில் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் சாட்டையில் அடித்து விடுவார்கள். உள்ளத்திலிருந்து அல்லாஹ் வர வேண்டும், அல்லாஹ் என்பது உள்ளத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்வார்கள். அல்லாமா ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி சென்று கொண்டிருக்கிற பொழுது ஏதோ ஒரு பொருள் தலையிலே பற்றி ரத்தம் வடிகிறது. ரத்தம் பூமியிலே கொட்டுகிற பொழுது அல்லாஹ் 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 என்று திக்ர் செய்து கொண்டே பூமியில் விழுந்தது என்று வரலாறு சொல்கிறது. ரத்தம் திக்ர் செய்கிறது என்றால், குருதி திக்ர் செய்கிறது என்றால், அவர்கள் உள்ளத்திற்குள்ளே திக்ர் எந்த அளவிற்கு ஊடுருவி போயிருக்கும், அல்லாஹ்வின் மீது காதல் எந்த அளவிற்கு ஊடுருவி போயிருக்கும் எண்ணி பார்க்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அறிவு கருவூலம்
அலி ரலியல்லாஹுவை பார்த்து கேட்கிறார்கள், அன்பு தந்தையே, உங்களுக்கு அல்லாஹுவின் மீது காதல் இருக்கிறதா என்று கேட்க, இதில் என்ன சந்தேகம், அல்லாஹுவின் மீது எனக்கு காதல் இருக்காதா? தந்தை சொல்கிறார்கள், அப்படியானால் நபிகள் நாயகத்தின் மீது உங்களுக்கு காதல் இருக்கிறதா இருக்காதா? நாயகத்தின் மீது கேட்கிறார்கள். மகன், என் தாயாரின் மீது உங்களுக்கு பிரியம் இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கிறது. அண்ணனின் மீது பாசம் இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கிறது. இத்தனை பாசமும் ஒன்றாக எப்படி சேர முடியும் என்று கேட்டார்கள். ஏதாவது ஒன்றுதானே இருக்க முடியும். அல்லாஹ்வின் மீது பாசம் இருக்கிறது என்றால் மற்ற பாசங்கள் எல்லாம் இருக்கக்கூடாதே. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னான் என்ற காரணத்தினால் மற்ற அனைத்தையும் நான் பாசப்பட்டேன் என்றார். எனக்கு அல்லாஹ் மேலதாம்மா பாசம், ஆனா அல்லாஹ் ரசூலை நேசிக்கணும்னு சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் மனைவியை நேசிக்கணும்னு சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் பிள்ளைகளை நேசிக்கணும்னு சொல்லி இருக்கிறான், அதனால் நான் நேசப்படுகிறேன் என்றார்கள். அந்த இறை காதல் அத்தனை பேர்களிடத்தில் இருந்தது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், காபத்துல்லாவிலே சுற்றி கொண்டிருக்கிற பொழுது, செல்லுகிற ஹாஜிகளே, நீங்கள் இப்பொழுதே நியத்து செய்யுங்கள், அங்கே செல்லுகிற பொழுது ஒரு நல்லடியார்களுடைய தொடர்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்து விடு, ஏதாவது ஒரு நல்லடியாருடைய பார்வையை தொடர்பை எனக்கு கொடுத்து என்னுடைய ஈமானை பலப்படுத்தி பிரகாசப்படுத்தி என்று கேளுங்கள், கண்டிப்பாக ரப்பல் ஆலமீன் கொடுப்பான். மத்தாஃபிலே காட்டி கொடுத்து விடுவான் அல்லாஹ். நம்முடைய கரத்தை அவர்கள் வந்து பிடிப்பார்கள். இந்த ஆற்றில் மத்தாஃபிலே தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் வழங்குகிறார். அதனால நல்லவர்களுடைய தொடர்பு வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்லுகிற பொழுது, ஒரு அடிமை பெண், ஒரு நீக்ரோ பெண், யா அல்லாஹ், நீ என் மீது வைத்திருக்கிற காதலின் மீது, பிரியத்தின் மீது சத்தியமாக எனக்கு இதை கொடு, என் மீது வைத்திருக்கிற பிரியத்தின் மீது சத்தியமாக எனக்கு இதை கொடு, என் மீது வைத்திருக்கிற பிரியத்தின் காரணமாக எனக்கு இதை கொடுன்னே சொல்லிட்டு போகுது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ஆச்சரியம், அல்லாஹ் இந்த பொம்பளை மேல எப்படி பிரியம் வச்சிருக்கிறான்னு தெரியும் இந்த பெண்ணுக்கு. என் மீது வைத்திருக்கிற காதல், என் மீது வைத்திருக்கிற பிரியம் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறதே. அந்த பெண்ணுக்கு பின்னால் சென்று கேட்டார்களாம், ஏமா அல்லாஹ் உன் மேல பிரியப்படுறான்னு உனக்கு எப்படிமா தெரியும்? தெரியலன்னா அவனுடைய பூமியில கொண்டு வந்து நடக்க விடுவானா? தெரியலன்னு சொன்னா அந்த பூமிக்குள்ளே கொண்டு வந்து மிதிக்க விடுவானா? அல்லாஹ்வுக்கு பிரியம் இல்லாத ஒருவன் கூட அந்த பூமியில காலடி வைக்க முடியாது. ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அளப்பெரும் கிருபையால் பெருமையால் உங்களை அழைத்திருக்கிறான், நம்மை அழைத்திருக்கிறான் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். காபாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உலகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லிம்களுக்கு வேண்டும். அந்த இடத்திலே பூமியிலே பாதம் பதித்து ரப்பல் ஆலமீனுக்காக வேண்டி 2 ரக்காத்தை நல்ல முறையிலே குஷூஹுவோடு தொழுகிற பொழுது ரூஹு போனால் அதை விட பெரிய வாக்கியம் உலகத்தில் இருக்கு. ஆற்றல் நிறைந்த இடம் அந்த காபா. அதனால காதலை நாம் உருவாக்க வேண்டும். இந்த காதலின் வெளிப்பாடு தான் துவா. ஒரு மனிதன் காதலனாக மாறுகிற பொழுது அல்லாஹ்வினுடைய நியாமத்தை எண்ணி பார்ப்பான். அல்லாஹ்வின் மீது காதல் வந்தா தான் நியாமத்தை எண்ணுவான். யாருக்கு காதல் இல்லையோ நியாமத்தினுடைய சிந்தனையே வராது. அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியாமத்து எவ்வளவு? இன் தஅது நியாமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வினுடைய நியாமத்தை என்னன்னா முடிக்கவே முடியாது. அதுல ஒரு சின்ன நியாமத்தை ஹாரூன் ரஷீதுக்கு புரியவில்லை. இப்னு சம்மாக் விளக்குகிறார்கள், அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியாமத்தை நான் சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு, தண்ணீர், ஒரு கிளாஸ் தண்ணீர். நீங்கள் பாலைவன பகுதியிலே போகிறீர்கள், ஹாரூன் ரஷீதை பார்த்து கேட்கிறார்கள், அரசரை பார்த்து கேட்கிறார்கள், பாலைவன பகுதியிலே போகிறீர்கள், கடுமையான தாகம், உயிர் போய்விடும் போல் தெரிகிறது. இந்த நிலையிலே ஒரு கிளாஸ் தண்ணீருக்கு நீங்கள் எவ்வளவு தருவீர்கள் என்று கேட்டார்கள். ஒரு கிளாஸ் தண்ணிக்கு எவ்வளவு தருவீர்கள்? இந்த தண்ணி இல்லைன்னா ரூஹ் போயிடும். என் ஆட்சியில் பாதி தருவேன் என்றாராம் ஹாரூன். சரி, குடித்து விடுகிறீர்கள். குடித்ததற்கு பிறகு சிறுநீராக அது வெளியே போகவில்லை என்றால், ஒருத்தருக்கு ஒண்ணுக்கே போகல, அதுக்கு எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டாங்க. இந்த ஆட்சியிலே இன்னொரு பகுதியை கொடுத்து விடுவேன். உள்ள போகிறதுக்கு ஒரு பகுதி, வெளியே போகிறதுக்கு ஒரு பகுதி. இப்ப தண்ணீர், ஒரு கிளாஸ் தண்ணீர் இருக்கிறதே, ஒரு ஆட்சிக்கு பொருத்தமானது, ஈடானது. அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியமத்து, எத்தனை நியமத்துக்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எண்ணி முடிக்க முடியுமா? அந்த நியமத்துக்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற அடியாராக இருக்கிறோம், நன்றி செலுத்துகிற அடியானாக இருக்கிறோம். எவ்வளவு பாவங்களை செய்கிறோம், எவ்வளவு பாவங்களை செய்கிறோம். அல்லாஹ்வினுடைய நியமத்தை ஆசிக்கியங்கள் நினைத்து, தன்னுடைய பாவங்களையும் நினைத்து அல்லாஹ்விடத்திலே அவனுடைய பாவிலே போய் அவனுடைய வாயிலே கதவை தட்டுவார்கள். அந்த தட்டுபவர்கள் தான் ஹாஜிமார்கள், கதவை தட்டுபவர்கள் தான் ஹாஜிமார்கள். இப்பொழுதே துஆவை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்பொழுதிருந்தே அல்லாஹ்
அல்லாஹ்விடத்தில் அழுது கொண்டே இருக்க வேண்டும். ரப்புல் ஆலமீனே, என்னுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி அந்த புனிதமான இடத்திலே நான் போய் காலடி வைக்கிற பொழுது ஒரு பாவம் கூட இல்லாதவனாக நான் காலடி வைக்க வேண்டும் ரப்பே என்று இப்பொழுதிருந்தே அழுதால் ரப்புல் ஆலமீன் மிதிப்பதற்குள்ளே அன்று பிறந்த பாலகனாக மாற்றிவிடுவான். அல்லாஹ் என்ன கேட்கிறான் தெரியுமா? மற்றவர்களை போல அல்ல ரப்புல் ஆலமீன். நபி இபாதி நபியை பார்த்து சொல்றான், அடியார்களுக்கு சொல்லுங்க நாயகமே, அடியார்களுக்கு சொல்லுங்க, இன்னீ லகஃபூருர் ரஹீம், இன்னீ லகஃபூருர் ரஹீம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ஒருத்தர் சொல்றாரு, நான் பெரிய கொடையாளிங்க, நான் பெரிய கொடைவல்லலுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னிடத்தில் வந்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் என்றுதானே அர்த்தம். நான் பெரிய கொடையாளி, இதையெல்லாம் கொடைவல்லல் என்றால் என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பொருள். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் கஃபூருர் ரஹீம் அப்படின்னா என்னை பயன்படுத்துங்கள், கேளுங்கள் என்கிறான் ரப்புல் ஆலமீன். என்னிடத்தில் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். மன்னிப்பை கேளுங்கள், மன்னிப்பை வழங்க தயாராக இருக்கிறேன். உலகத்திலேயே இம்போர்ட் ஆகிற பொருள்களுக்கு மதிப்பு அதிகம். இது ஜப்பான் பொருள், ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு என்று நாம் மதிக்கிறோம் அல்லவா? இதை போன்று அல்லாஹ்விடத்தில் இம்போர்ட் தெரியுமா? மனிதனுடைய கண்ணீர் தான். 2 சொட்டு கண்ணீரை ரப்புல் ஆலமீன் பார்த்து விட்டார். எனக்காக வேண்டி இவன் கண்ணீரை வெடித்திருக்கிறான், இவன் என்ன கேட்கிறானோ நான் கொடுக்கிறேன் என்கிறான். சாதாரணமாக நம்முடைய வீடுகளிலே பார்க்கலாம், பையன் ரொம்ப சேட்டை பண்ணான்னா தாயார் அடிச்சு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிடுவாங்க, கதவை சாத்திடுவாங்க. அந்த பையன் அழுதுகிட்டே வெளியே போவான், இனி வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லுவான். சொல்லிட்டு வெளியே போயிட்டு பாதி தூரம் போனதுக்கு பிறகு வேறு எங்கே தான் போகிறது, மீண்டும் வருகிறான். வெளியே கதவு தாளிடப்பட்டிருக்கிறது, கீழேயே உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறான். திடீர்னு தாயார் வந்து கதவை திறந்து அந்த பையன் அந்த கரையில படுத்து உறங்குவதை பார்த்தா அந்த தாயார் பட்ட அத்தனை திட்டிய வார்த்தைகளும் மறந்து போய்விடும். என் புள்ள தரையில படுத்திருக்கிறானே, என் புள்ள தரையில படுத்திருக்கிறானே, தட்டி எழுப்பி உள்ள வாடா, உள்ள படு, இனிமேல் இப்படி எல்லாம் நீ செய்யாத என்று அந்த தாய் அப்படியே கூடாக மாறி வருகிறாரே. 70 தாய்க்கு சமமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய பாப்பை தட்டி, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏன் வாசலுக்கு வந்துட்டானா, ஏன் வாசலுக்கு வந்துட்டானா, வேறு வழி இல்லாமல் வந்துட்டானா, நான் மன்னிக்காமல் உலகத்திலே வேறு யார் மன்னிப்பார், நான் மன்னிக்காமல் யார் மன்னிப்பார் என்று ரப்புல் ஆலமீன் மன்னிப்பை கொடுக்க விரைவுபடுத்துகிறான். வரலாறு சொல்கிறார். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் நடந்த வரலாறு. ஒரு பெரிய பாவி உடன் இருக்கிறான், எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. திடீர்னு பார்த்தா மழை வருது, எல்லாம் செய்கிறது, விவசாயம் நன்கு வளர்கிறது. அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நீ தான் மழையை கொடுக்க மாட்டேன்னா, விவசாயத்தை கொடுக்க மாட்டேன்னா, எதையுமே கொடுக்க மாட்டேன்னே, ஆனால் இப்போ கொடுக்குறியே. இல்லை, எல்லோரோடும் சேர்ந்து அந்த பாவி தானும் மனமுருகி 2 சொட்டு கண்ணீர் சிந்தி அழுதுட்டான், அதனால நான் மன்னிச்சுட்டேன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் 2 சொட்டு கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடத்தில் எழுதால். அதனால அன்புக்குரியவர்களே, நாமும் 2 சொட்டு கண்ணீர் சிந்தி இவர்களோடு சேர்ந்து யா அல்லாஹ் அந்த காபாவிலே மிதிக்கிற வாய்ப்பை எங்களுக்கும் கொடுத்து விடுவாயாக என்று 2 சொட்டு கண்ணீர் சிந்தி அல்லாஹ்ட்ட சொல்லிட்டா ரப்புல் ஆலமீன் எப்படி தூக்கிட்டு போயிடுவான், எப்படி தூக்கிட்டு போயிடுவான். உலகத்துல ஒரு தனி மனிதனிடத்துல தாயாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 10 முறை கேட்டால் சலிச்சு போயிடுவாங்க. எனக்கு தேவை இருக்கிறது, ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, முதல் தடவை கொடுப்பாரு, அடுத்த தடவை கொடுப்பாரு, அடுத்த தடவை கொடுப்பாரு, 4வது தடவை போகும்போது இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையா என்று சலிக்க ஆரம்பித்து விடுவார். தாய் கூட பலமுறை கேட்கிற பொழுது சலித்து விடுவார். ஆனா நம்ம ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, எத்தனை தடவை கேட்டாலும் நீ என்னென்ன கேட்டாலும் சலிக்க மாட்டேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறானே. நேரடியாக அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்காக செல்கிற இடம் தான் அந்த காபத்துல்லாஹ். ஆனா கேட்கும்போது அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி கேட்கணும். கேட்கும்போது அல்லாஹ்வினுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி கேட்கணும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்படுகிறார்கள். ஒரு பெரிய அரசனை பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்குது, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அரசன் கேட்கும்போது ஒரு 2 ரூபா கொடுங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இது அரசனை கேவலப்படுத்துது. ஒரு உயர்ந்தவரை சந்திக்கிற பொழுது உயர்வாகத்தான் எண்ணம் இருக்க வேண்டும். இதை போன்று காபத்துல்லாவை நீங்கள் சந்திக்கிற பொழுது, காபத்துல்லாவிலே கேட்கிற பொழுது உங்கள் எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஹாஜிமார்களே, என் குடும்பத்தை காப்பாற்ற அல்லாஹ் என்று கேட்க வேண்டாம், என் சமுதாயத்தை காப்பாற்ற அல்லாஹ்,
என் சமுதாயத்திற்கு கல்வியை கூடாதா? என் சமுதாயம் வரதட்சணையிலே இன்றைக்கு மாட்டி போயிருக்கிறது ரப்பே. அந்த வரதட்சணையிலிருந்து என் சமுதாயத்தை காப்பாற்ற அல்லாஹ். என் சமுதாயம் வேற்றுமையிலே வேரூண்டி போய் கிடக்கிறது ரப்பே. வேற்றுமையிலிருந்து என் சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்த அல்லாஹ். உலகத்திலே நாங்கள் தான் வாழ பிறந்தவர்கள் ரப்பே, ஆட்சிக்கு பிறந்தவர்கள் ரப்பே. ஆனால் யார் யாரோ எங்களை ஆட்சி படைக்கிறார்கள் ரப்பே. இழந்த ஆட்சியை மீண்டும் எங்களுக்கு கொடு ரப்பே. ரப்பினால் முடியாத உலகத்தில் எதுவும் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 120 வயசுல அல்லாஹ் அந்த குழந்தையை கேட்டாங்க, கொடுத்தானே இல்லையா? அல்லாஹுவால் முடியாதது எதுவும் இல்லை. 90 வயதை தாண்டி நரமெல்லாம் பலகீனப்பட்ட நிலையிலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையை கேட்டார்கள், ரப்புல் ஆலமீன் கொடுக்கவில்லையா? முடியாததை கேட்டாலும் அந்த இடத்திலே முடித்து காட்டுபவன் தான் அல்லாஹ். முடியாததை கேட்டாலும் முடித்து காட்டுவான். அதனால அல்லாஹ்விடத்தில் இங்கிருந்தே காதலையும் துவாவையும் சேர்த்து நாம் வைத்துக் கொள்வோமே. ஆனால் ரப்புல் ஆலமீன் நமக்கு எல்லாம் கொடுக்க தயாராக இருக்கிறார். அடுத்து இங்கிருந்தே நாம கொண்டு போக வேண்டியது நபிகள் நாயகத்தின் மீது பாசம், நாயகத்தின் மீது பாசம், காதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எந்த அளவுக்கு காதல் வசப்பட்டார்கள்? வரலாறுகளை புரட்டுங்கள், ஆயிரம் ஆயிரம் வரலாறுகள். மஹ்மூத் கஸ்னவி ஒரு நாட்டின் அரசன், அவர்களுடைய அமைச்சரவையில ஒருவர் இருந்தார். அவர் பேர் முஹம்மத். முஹம்மத் முஹம்மத் என்றுதான் அழைப்பார்கள். ஒரு நாள் தாஜுத்தீன் தாஜுத்தீன் என்று அழைக்கிறார்கள். மஹ்மூத் கஸ்னவி தாஜுத்தீன் தாஜுத்தீன் என்று அழைக்க நாம் ஏதோ தவறு செய்து விட்டோமா, ஏன் நம்முடைய பெயரை மாற்றி தாஜுத்தீன் என்று அரசர் அழைக்கிறார் என்று எண்ணிக்கொண்டு நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா என்று அரசரிடத்தில் கேட்கிற பொழுது அரசர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உலக ஆடம்பரத்திலேயே மூழ்கி போயிருக்கிற இந்த காலத்தில் அந்த அரசரை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நான் முஹம்மது என்ற பெயரை ஒளி இல்லாமல் ஒரு முறை கூட சொன்னதில்லை. அந்த முத்து நபியின் பெயரை ஒரு முறை கூட ஒளி இல்லாமல் சொன்னதில்லை. இன்றைக்கு எனக்கு ஒளி இல்லை என்ற காரணத்தினால் நான் தாஜுத்தீன் என்று சொன்னேன். மார்க்கத்தின் கிரீடம் மாணவிதானே, தாஜுத்தீன் என்று நான் சொன்னேன். அதனால் தான் எனக்கு ஒளி இல்லை நான் சொன்னேன் என்று சொன்னார்களாம். அந்த ரசூலின் மீது எவ்வளவு காதல் இருந்திருக்க வேண்டும், பாசம் இருந்திருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் மதீனாவிற்கும் செல்ல போகிறீர்கள், நாயகத்தின் மீது பாசத்தை கொண்டு செல்ல வேண்டும். நாயகத்தின் மீது மனிதர்கள் அல்ல, எல்லாம் பாசப்பட்டது. மரம். ஒருவர் வந்து கேட்கிறார், நாயகமே முஹம்மதே, இந்த மரம் ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்ளுகிறேன். மரத்தை பெருமானார் அழைக்கிற பொழுது அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற மரம், என்னை பெருமானார் அழைக்கிறார்களே என்று நேரடியாக மரம் கலந்து கொண்டு வந்தது. சஹீஹான ஹதீஸ்கள் சொல்லித் தருகிற வரலாறு. அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ். அந்த மரம் சலாம் சொல்கிறது, மீண்டும் செல்லுகிறது, தன்னுடைய இடத்திலே மீண்டும் தரிவாளாக நிற்கிறது. பார்த்தவர் ஈமான் கொண்டார். வரலாறு சொல்கிறார். இப்ப மரத்திற்கு பாசம் இருந்தது மாணவியின் மீது. கல்லும் உள்ளும் நபியின் கரம்பட்டவுடன் பாசத்தை வெளிப்படுத்தியது. ஒருவர் பையிலே மறைத்துக் கொண்டு ஒரு பொருளை கொண்டு வருகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே என் பையுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று சொன்னால் நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்று சொல்ல, விண்ணுக்கு மேலேயும் மண்ணுக்கு கீழேயும் பார்க்கிற ஆற்றல் படைத்து நபிகள் பெருமானாருக்கு பையுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று தெரியாதா? உள்ளே உடும்பு இருக்கிறது, லப்பு என்று சொல்லுவார்கள் அரபியிலே. உடும்பு இருக்கிறது என்று சொல்ல உடனே அவர் மாட்டுகிறார். அந்த உடும்பு ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து உடும்பு ஈமான் கொள்கிறது. அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நான் சாட்சி சொல்லுகிறேன் நாயகமே. மனிதன் அல்ல, ஒரு மனிதனுக்கு உடும்பு சொல்லுகிறது, நான் சாட்சி சொல்லுகிறேன் நாயகமே. நீங்கள் தான் அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வின் அடியான் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் நாயகமே என்று உடும்பு சொன்னதே அதற்கு இருந்த அன்பு எவ்வளவு என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது மட்டுமல்ல, நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு கிராமவாசி நின்று கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு இடத்துல அந்த கிராமவாசி இடத்துல ஏகத்துவத்தை கொஞ்சம் சொல்லுங்களே என்று சொல்லுகிற பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே ஆளை பார்த்தா காட்டா மாதிரி தெரியுறான், நான் போய் சொன்ன ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வந்துடும் நாயகமே, பரவாயில்லை போய் சொல்லுங்க என்று சொல்ல நேராக போனவங்க உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அல்லாஹ் ஒருவன் என்று நீ சொல், டைரக்டா அடிச்சாங்க. அல்லாஹ் ஒருவன் என்று நீ சொல் என்று சொல்ல அந்த கிராமவாசி ஒரு பார்வை பார்த்து விட்டு உமர் ரலியல்லாஹுவினுடைய கன்னத்தில் ஒரு அறை விட்டான். உமர் ரலியல்லாஹு அடுத்தவர்களை அடித்துத்தான் பழக்கம், இவர்கள் அடி வாங்கி பழக்கப்பட்டவர்கள் அல்ல. அடியை வாங்கணும்னு நேராக ரசூலுல்லாஹ்ட்ட வந்துட்டாங்க. நாயகமே, ஆரம்பத்திலே சொன்னா இல்லையா, விவகாரமான வேலை,
நீங்கள் அனுமதி கொடுங்கள் நாயகமே, குறைவாளோடு இருக்கிறேன், தலையை எடுத்து வருகிறேன். என்னை அடிப்பதற்கு இந்த உலகத்தில் யாருக்கு தள்ளி இருக்கிறது? பெருமானார் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் போய் பார்த்துக்கிறேன்னு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அந்த கிராமவாசியை பார்த்து ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிறார்கள். பக்குவமாக பெருமானார் பேசுகிறார்கள். கிராமவாசி வாங்கி வந்த அந்த சதை துண்டை, ஒரு சப்பையாக தான் அரபிகள் வாங்குவாங்க. நாம் வாங்குற மாதிரி 100 கிராம் கொடுங்க, 1/4 கிலோ கொடுங்கிற வேலையெல்லாம் அவனுக்கு இருக்காது. வாங்கினா ஒரு ஆட்டு சப்பை அல்லது ஒரு ஆட்டையே முழுசாக தூக்கிட்டு போவான். இன்னைக்கு அதுதான் நடைமுறை. ஒரு சப்பையை தூக்கி முன்னாடி போட்டு, இது ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் அன, நான் யார் என்று அதனை பார்த்து கேட்கிறார்கள். நான் யார் என்று கேட்கிறார்கள். உடனே அது சொன்னது, அந்த முஹம்மத், அந்த மஹ்மூத், அந்த தஹா, அந்த யாசீன், அந்தல் முதஸ்ஸிர், அந்தல் முபஸ்ஸிர். வரிசையாக அடிக்கிறது. நீ யாரை வணங்குகிறாய்? நான் ஏக இறைவன். கடலிலே பாதை அமைத்துக் கொடுத்தானே அந்த ரப்பை, சொர்க்கத்திலே அல்லாஹ் வழித்தடத்தை அமைத்துக் கொடுத்தானே அந்த ரப்பைத்தான் நான் வணங்குகிறேன். என்னை நேசிப்பதை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று அந்த மாமிசத்திடத்திலே கேட்கிற பொழுது, கத அஃப்லஹ மன் தஸக்கா, உம்மை பரிசுத்தப்படுத்தியவர் வெற்றி பெற்று விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸா, உம்மை கேவலப்படுத்தியவர் நஷ்டமடைந்து விட்டார் என்று அந்த மாமிசம் சொன்னது. இதை கேட்ட கிராமவாசி தன் ஊருக்கு சென்றார். 300 பேர்களோடு திரும்புகிறார். அத்தனை பேர்களும் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த கிராமவாசி காதலராக மாறுகிறாரே, என்ன காரணம்? எண்ணி பார்க்க வேண்டும். உடும்பு சாதாரண கரித்துண்டு கூட நாயகத்தின் மீது அன்பையும் பாசத்தையும் செலுத்துகிறேன். நாம் எல்லாம் 6 உயிர் படைத்தவர்கள். பெருமானாரின் மீது பாசத்தோடு செல்ல வேண்டாமா? நாயகத்தின் மீது நேசத்தோடு செல்ல வேண்டாமா? அங்கே செல்லுகிற பொழுது பாசத்தையும் நேசத்தையும் நாம் கொண்டு செல்ல வேண்டுமே. அதற்கு என்ன வழி? அன்பிற்குரியவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்திலேயே 10 ஆண்டு காலமாக பயிற்சி பெற்று வாழ்ந்த அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நாள் வருகிறார்கள். நபியே நாயகமே, நாயகத்தை பார்த்து அழுகிறாங்க. நாயகத்தை பார்த்து அழுகிறாங்க. என்ன அனஸே, என்னை பார்க்காததை போன்று பார்த்து அழுகிறாயே, என்ன காரணம்? நபியே நாயகமே, அந்திம காலத்தில் இருக்கிறீர்கள் நாயகமே, எனக்கு பயமாக இருக்கிறது நாயகமே. பொடியர் அனஸே, எனக்கு பயமாக இருக்கிறது நாயகமே. உங்களை பார்க்க வேண்டும் என்று நான் வீட்டிலே நினைப்பேன் நாயகமே. ஓடி வந்து உங்கள் முகத்தை பார்த்து விடுவேன் நாயகமே. எனக்கு சந்தோஷம் ஏற்படும் நாயகமே. ஆனால் நீங்கள் மரித்து விட்டால், நீங்கள் வஃபாத் ஆகிவிட்டால், உங்களை பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்தால் என் நிலை என்னாகுமோ என்று நினைத்து நான் அழுகிறேன், ஆதங்கப்படுகிறேன் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது, நாளை மறுமை நாளையிலே உங்களை பார்க்க முடியுமா நாயகமே என்று கேட்க, அந்த மனமன் அபப்த, நீ யாரை பிரியப்படுகிறாயோ அவரோடு இருப்பாய் அனஸே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறார்கள். நாம் நாயகத்தின் மீது அதிக நேசமும் பாசமும் கொண்டால் நாயகத்தோடு மறுமையிலும் இருக்கலாம் என்ற பாடத்தை ஹுமான் நபிகள் கோமான் கற்றுத் தருகிறார்கள். எனவே பெருமானாரின் மீது பாசம் அதிகமாக வேண்டும். அன்புக்குரியவர்களே, வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பார்க்கிறோம். ஹாஜா முஹீனுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அஜ்மீரி இன்றும் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த ஹாஜா முஹீனுத்தீன் சிஸ்தி அவர்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது காதல் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே பார்க்கிறார்கள். பெருமானாரை பார்த்து கேட்கிறார்கள், நாயகமே, நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் நாயகமே? எப்படி நடந்தால் சொர்க்கம் கிடைக்கும் நாயகமே என்று கேட்கிற பொழுது, ஃபீ சீரத்தி, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அந்த வழியிலே நடந்தால் சொர்க்கம் உண்டு என்று பெருமானார் சொல்ல, நாயகமே, அது எங்களால் நடக்க முடியாது. உங்களை போன்று தொழ முடியுமா? உங்களை போன்று நோன்பு நோக்க முடியுமா? உங்களை போன்று வாழ முடியுமா? உங்களை போன்று வாழ்வதற்கு உலகத்திலே வேறு யாரும் முடியாது நாயகமே. இது வேண்டாம் நாயகமே, எங்களால் முடியாது நாயகமே. அப்படி இல்லை என்றால் சூரத்தி, என்னுடைய சீரத்து நடைமுறை தான் இல்லை என்றால் என்னுடைய தோற்றமாவது இருக்கட்டுமே. நான் போட்ட தொப்பி மாதிரி, நான் போட்ட சிப்பா மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி இருந்தாலே எப்படி நாயகம் நடந்தார்களோ, எப்படி பெருமானார் சுன்னத்தை பேணினார்களோ அந்த முறையிலே நீங்கள் இருந்தால் சொர்க்கத்திற்கு வந்து விடலாம் என்று ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வரலாற்றை சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரபிஹி யாரால் வாங்கி கடமையாக்கப்பட்டதோ அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வஃபாத் செய்தியை கேட்டவுடன், அல்லாஹும்ம இத்ஹபில் பஸர் லா அன்துர் பஅத ஹபீபி அஹதா, யா அல்லாஹ், என் பார்வையை போக்கி விடு ரப்பே, என் பார்வையை போக்கி விடு ரப்பே. கண்மணி நாயகத்தை கண்டதற்கு பிறகு இனி உலகத்திலே வேறு யாரையும், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய சொத்து, என்னுடைய உற்றார், என்னுடைய உறவுகள் யாரையும் பார்க்க நான் விரும்பவில்லை. என் கண் ஒளியை போக்கினார்.
போக்குறப்பே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த கண்கள் வேறு யாரையும் பார்க்க கூடாது என்று கேட்டார்கள். அல்லாஹ் கண்ணை எடுத்தான், கண் பார்வையை எடுத்தான். வரலாறு சொல்கிறது எவ்வளவு காதல் இருந்திருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த நாயகத்தின் மீது பாசத்தின் வெளிப்பாடாக இங்கிருந்தே பல லட்சம் ஸலவாத்துகளை கொண்டு செல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எப்பொழுது ஹஜ்ஜுக்கு தயாரானீர்களோ அப்பொழுதிருந்தே தினமும் 1000 ஸலவாத்து, 2000 ஸலவாத்து, நம்முடைய ஆற்றலுக்கு ஏற்றவாறு ஸலவாத்துகளை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு உயர்ந்தவரை பார்க்க செல்லுகிற பொழுது அவரின் அந்தஸ்துக்கு ஏற்றவாறு நாம் பரிசுகளை வாங்கி செல்லுகிறோமே. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். ஒரு கலெக்டரை பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு சால்வையை பொத்தி கண்ணியமாகத்தானே பார்க்கிறோம். வெறுமனே போய் கை கொடுத்து விட்டு வருகிற பழக்கம் நல்ல பழக்கம் இல்லை அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க போகிறோமே, வெறுங்கையோடு போவதா? கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸரஹுல் அஸீஸ் குத்துபுல் அக்தாப் அவர்கள் பெருமானாரை பார்க்கிற பொழுது சொன்னார்கள், 51வது வயதிலே கண்மணி நாயகத்தை காணுகிற பொழுது சொன்னார்கள், நாயகமே 1 கோடி முறை ஸலவாத்தை ஓதி உங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறேன் நாயகமே, 1 கோடி முறை ஸலவாத்தை ஓதி வந்திருக்கிறேன் நாயகமே. என்னுடைய பாவங்கள் மரத்தின் இலைகளை விட அதிகமாக இருக்கிறது நாயகமே. என் பாவங்கள் மரத்தின் இலைகளை விட அதிகமாக இருக்கிறது. என் பாவங்கள் கடலின் மணலை விட அதிகமாக இருக்கிறது நாயகமே. என்னுடைய பாவங்கள் மலைகளின் துளியை விட அதிகமாக இருக்கிறது நாயகமே. எனக்கு பரிந்துரை செய்யுங்கள் நாயகமே என்று கௌசுல் ஆலம் சொல்லுகிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, நாம் எம்மாத்திரம் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திக்க செல்லுகிற பொழுது நிறைய ஸலவாத்துக்களை பெருமானாரின் மீது அளவுகளற்ற அன்பையும் காதலையும் வெளிப்படுத்திக் கொண்டல்லவா இங்கிருந்தே தயாராகி அல்லவா செல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கட்டளையிடுகிறான், மூசா உன்னுடைய நாவுக்கும் பேச்சுக்கும் உள்ள தூரம் எவ்வளவு என்று கேட்கிறான். நாவுக்கும் பேச்சுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? நாவோடு பேச்சு சேர்ந்திருக்கிறது, பேச்சோடு நாவு சேர்ந்திருக்கிறது. உன் பார்வைக்கும் கண்ணுக்கும் உள்ள தூரத்தை விட, உன் காதுக்கும் உன்னுடைய செவிக்கும் கேட்குதலுக்கும் உள்ள தூரத்தை விட, உன் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தூரத்தை விட நான் நெருக்கமாக வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ் எனக்கு புரியலையே ரப்பே, இதை விட எப்படா ரப்பே நெருக்கமாக வேண்டும், எப்படி நெருக்கமாக முடியும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற பொழுது, என்னுடைய ஹபீபான கண்மணி நாயகத்தின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள், நான் நெருக்கமாக விடுகிறேன் என்றால் ரப்புல் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கே கட்டளை இடுகிறார் என்றால் மற்ற நபிமார்களே நாயகத்தின் மீது ஸலவாத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்றால் நாம் சொல்ல வேண்டாமா? எம்மாத்திரம் அன்புக்குரியவர்களே, நாம் ஸலவாத்தை எந்த அளவிற்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும்? பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவை கூடி நிற்கிறது. அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுதுமே முன்னால் அமருவார்கள். அபூபக்கருக்கு முன்னால் யாரும் அமர முடியாது, அமரவும் விடமாட்டார்கள். உமர் ரலியல்லாஹுக்கே அந்த வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஒரு கிராமவாசி அபூபக்கர் ரலியல்லாஹுவை தாண்டி வந்து அமர்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு கிள்ளி பார்க்குறாங்க, என்னென்னவோ செஞ்சு பார்க்குறாங்க, நோண்டி பார்க்குறாங்க, முடியல. நாயகமே எனக்கு முன்னால் வந்து அமர்ந்து விட்டார் நாயகமே என்று சொல்ல பெருமானார் சொன்னார்கள், இல்லை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அமர வைத்திருக்கிறார்கள் என்றார்கள். என்ன நாயகமே, எதற்கு நாயகமே என்று கேட்க, உலகத்திலே யாருமே சொல்லாத ஒரு ஸலவாத்தை இவர் சொல்லி இருக்கிறார், அதனால் உம்மை விட முந்திக் கொண்டார். அது என்ன ஸலவாத்து நாயகமே என்று கேட்கிற பொழுது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஃபில் அவ்வலீன வல் ஆகிரீன் வ ஃபில் மலஇல் அலா இலா யௌமித்தீன் என்ற ஸலவாத்தை சொல்லி இருக்கிறார். அல்லாஹ் நாயகத்தின் மீது ரஹ்மத்தை செய்வாயாக. இதற்கு முன்னால் எத்தனை பேர் செய்தார்களோ அத்தனை நன்மையையும் சேர்த்து மொத்தமாக கூடு. கியாமத் நாள் வரை யாரெல்லாம் நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்வார்களோ அத்தனை நன்மையும் சேர்த்து மொத்தமாக கொடு. யா அல்லாஹ் மலக்குல் அலா உயர்ந்த மலக்குகள் எவ்வளவு ஸலவாத்தை சொல்வார்களோ அத்தனை நன்மையையும் சேர்த்து நாயகத்திற்கு கொடுன்னு கேட்டிருக்கிறாரே. இவர் இவ்வளவு உயர்ந்த ஸலவாத்தை சொல்லி இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதனால் தான் அபூபக்கர் உம்மை விட முந்திக் கொண்டார் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அலியும் கர்ரமல்லாஹு வஜஹு அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒவ்வொரு ஜுமாவிலும் அஸ்ர் தொழுகைக்கு பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் அந்நபியில் உம்மியி வ அலா ஆலிஹி வ ஸஹபிஹி வ ஸல்லிம் என்று யார் ஓதுகிறாரோ, 100 தடவை ஓதுகிறாரோ, இந்த ஸலவாத்தை யார் 100 தடவை ஓதுகிறாரோ அவருக்கு நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் பிரகாசத்தை வழங்கி விடுவான். 80 ஆண்டுகளினுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மருமகனார் இதை ரிவாயத் செய்கிறார்கள். 100 ஸலவாத்து 80 ஆண்டுகளுடைய சிறிய பாவங்கள் அத்தனையும் சலித்து எடுத்து விடுகிறது, சல்லடை ஓட்டு அழித்து விடுகிறது என்றார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, ஸலவாத்தை சொல்லுகிற பழக்கம் நமக்கு வந்துவிட்டால் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தர்பாருக்கு எப்படியும் அழைத்து விடுவார்கள். எனவே ஸலாத்தை சொல்லுகிற பண்பாட்டை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். உபய் இப்னு
இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா நாயகத்தை பார்த்து கேட்கிறார்கள், நாயகமே உங்களின் மீது நான் எவ்வளவு ஸலவாத்தை சொல்லட்டும் நாயகமே என்று கேட்க, ஒரு நாளில் எவ்வளவு சொல்லட்டும்? கால்வாசி சொல்லட்டுமா நாயகமே என்கிற பொழுது, என் வேலை நேரம்லாம் போக கால்வாசி நேரம் உங்களின் மீது ஸலவாத்தை சொல்லட்டுமா? அதை விட அதிகமாக்கினால் உனக்குத்தான் நல்லது என்றார்கள். அரைவாசி சொல்லட்டுமா? அதை விட அதிகமாக்கினால் உனக்குத்தான் நல்லது. எல்லா நேரங்களும் தொழுகை நேரம் போக, மற்ற வேலைகளின் நேரம் போக, மற்ற நேரங்களில் உங்களின் மீதே ஸலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கவா நாயகமே என்று உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சொல்லுகிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், இதன் யக்ஃபீக ஹம்முக வ யுத்ஹிபுக தம்புக. இந்த ஸலவாத் உன் பாவத்தை அகற்றிவிடும், உன் கவலையை போக்கிவிடும். உன்னுடைய வீட்டு கவலை தேவையில்லை, தொழில் கவலை தேவையில்லை, அத்தனையும் இந்த ஸலவாத் போக்கிவிடும் என்றார்கள் கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த ஸலவாத்தை உள்ள முழுக்க நிறைத்து பெருமானாரின் மீது அன்போடு ஸலவாத்தை ஓதிக்கொண்டு இங்கிருந்து தயாராக வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சாதாரணமாக ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால் ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் இருந்தால் தான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். பொதுவாகவே வியாபாரிகள் ஒரு கணக்கு போடுகிற பழக்கம் இருக்கிறது. ஒரு பொருளாதாரத்தை பெருங்கொண்ட பொருளாதாரத்தை செலவழித்து சைனாவுக்கே போறாங்க, ஜப்பானுக்கே போறாங்கன்னாக்கா அங்கிருந்து எந்த பொருளை வாங்கி வரலாம், அங்கிருந்து எந்த பொருளை வாங்கி வரலாம், எதை வாங்கி வந்தால் இங்கு நிறைய லாபம் கிடைக்கும் என்று பார்த்து செல்லுகிற பழக்கம் வியாபாரிகளுக்கு உண்டு. இதை போன்று நாம் இதே கண்ணோட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் காபத்துல்லாவை பாருங்கள். 2.5 லட்சம் ரூபாய் நாம செலவழிச்சு போறோம், 3 லட்சம் ரூபாய் செலவழிச்சு போறோம். அங்கு என்ன கிடைக்கிறது, நாம் என்ன வாங்க வேண்டும் என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். என்ன கிடைக்கிறது, என்ன வாங்க வேண்டும்? உலகத்திலே எங்கும் கிடைக்காத ஒரு 10 சாதனங்கள், அரிய சாதனங்கள் அங்கு கிடைக்கிறது. ரஹ்மத் அங்குதான் கிடைக்கிறது, பரக்கத் அங்குதான் கிடைக்கிறது, ஜன்னத் அங்குதான் கிடைக்கிறது, அமானத் அங்குதான் கிடைக்கிறது, ஹிஃபாசத் அங்குதான் கிடைக்கிறது, ஷஃபாஅத் அங்குதான் கிடைக்கிறது, ஷஹாதத் அங்குதான் கிடைக்கிறது, இஜாபத் அங்குதான் கிடைக்கிறது, நவாஃபத் தஹாரத் அங்குதான் கிடைக்கிறது, சுக்கூனத் அங்குதான் கிடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 10 அங்குதான் கிடைக்கிறது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் புரிந்து பாருங்கள், புகுந்து பாருங்கள். ரஹ்மத் என்பது இருக்கிறது. உலகத்திலே ஒரு மனிதன் சுபிட்சமாக செழிப்புமாக வாழ வேண்டுமானால் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இல்லாமல் வாழவே முடியாது. காபாவிலே இருக்கிற ஒரு ரஹ்மத் உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும் பிரிக்கப்படுகிறது. ஒரு ரஹ்மத். காபாவிலே ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத் இறங்குகிறது. தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு 60, தொழக்கூடியவர்களுக்கு 40, பார்க்கக்கூடியவர்களுக்கு 19. பாக்கி இருக்கிற ஒரு ரஹ்மத் உலகம் முழுக்க கொடுக்கப்படுகிறது. பள்ளிகளுக்கு வருகிறது, இமாமின் வழியாக, சஃபின் வழியாக தொழுகையாளிகளுக்கு செல்கிறது. இந்த தொழுகையாளிகள் யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அது பரவுகிறது. மின்சாரம் பரவுன மாதிரி இந்த ரஹ்மத் பரவுகிறது. ரஹ்மத் இருக்கிற காரணத்தினால்தான் ஒரே ஒரு நாளைக்கு தொழுகை உலகத்தில் இல்லை என்றால் உலகம் அழிந்து போய்விடும். உலகத்திலே ஒரே ஒரு நாள் எங்கும் தொழுகை நடத்தவில்லை, ஒரு நாள் தொழுகைக்கு ஸ்ட்ரைக் என்றால் உலகம் அழிந்துவிடும். ரஹ்மத்தால் தான் உலகம் வாழ்கிறது. ஆனால் அன்பிற்குரிய ஹாஜிகளே, நீங்கள் ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத்துகளையும் பெற வேண்டும். ஒரு ரஹ்மத்திலேயே மனிதன் சுபிட்சமாக செழிப்பமாக வாழ்கிறான் என்றால் 120 ரஹ்மத்தை பெற வேண்டும். 120 ரஹ்மத்தை பெறணும்னா அடிக்கடி நீங்க தவாஃப செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். காபாவை நேரடியாக பார்த்து அவ்வளவு தூரம் போய் மொண்டு பைக்கிற காலையை விழுகிறது. அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். நேரடியாக காபாவை பார்த்து தொழ வேண்டும். தூளுக்கு பின்னாடி போய் தொழுது நிற்காதீங்க. நேரடியாக காபாவை பார்க்கிற அமைப்புக்கு செல்ல வேண்டுமானால் முன்னால் நீங்கள் புறப்பட்டு செல்ல வேண்டும். நேரடியாக அந்த காபத்துல்லாவை, எந்த காபாவை இந்த கண்கள் பார்க்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் அழுது கொண்டே இருந்தோமோ, நீங்கள் இருக்கிற காலம் எல்லாம் அந்த காபாவை நேரடியாக பார்த்து அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிற பொழுது ரப்புல் ஆலமீனுடைய அந்த முழக்கம் உங்களுடைய உள்ளத்திற்குள் நிற்க வேண்டும். 120 ரஹ்மத்துக்களையும் பெற்று வர வேண்டும். 3 லட்சம் ரூபாயில 120 ரஹ்மத்து கிடைக்குமா? வெறும் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து எனக்கு 120 ரஹ்மத்து வேணும்னா கிடைக்குமா? ஒரு ரஹ்மத்து கிடைக்குமா? ஒரு ஆபிதினுடைய வரலாறை பெருமானார் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், 200 வருடம் அமல் செய்து விட்டு அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், என் ரஹ்மத்தால் நீ சொர்க்கத்திற்கு போய் என்று சொல்லுவான். அந்த ஆபிது கேட்பார், யா அல்லாஹ், என்னடா என்னை கேனேன்னு நினைச்சிட்டியா? 200 வருஷமா இபாதத்தை செஞ்சேன், என்னுடைய இபாதத்தால் சொர்க்கம் போ என்றால் நியாயம். ஆனா ரஹ்மத்தால சொர்க்கத்துக்கு போன்னு சொல்றீரப்பே, 200 வருஷம் இபாதத்து என்ன ஆச்சு? அதனுடைய பயன் என்ன? அல்லாஹ் சொல்லுவான், இவரை நரகத்தை சுட்டி காட்டுங்கள் என்பான். நரகத்தை சுட்டி காட்டுகிற பொழுது கடுமையாக தாகம் எடுக்க ஆரம்பித்து விடும். ஒரு மலக்கு தண்ணியோடு வருவாரு,
தண்ணீர் என்று கேட்க, தண்ணி கொடுக்கறதா இருந்தா 200 வருஷத்து இபாதத்தை நீ கொடுக்குறியா, நான் தண்ணி தர்றேன் என்று கேட்க, எனக்கு கண்டிப்பா தண்ணி தான் வேணும், 200 வருஷம் இபாதத்தை நீ வச்சுக்க, தண்ணீரை கொடு. இப்ப ரப்புல் ஆலமீன் கேட்பான், எதனால்? உன்னுடைய இபாதத்தால் சொர்க்கம் கிடைக்குமா, என் ரஹ்மத்தால் சொர்க்கம் கிடைக்குமா? அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தால தான்டா ரப்பே சொர்க்கம் கிடைக்கும். இந்த சொர்க்கத்தை தீர்மானிக்கிற ரஹ்மத், உலகத்திலே வாழுகிற பொழுது சுவிச்சத்தை தீர்மானிக்கிற ரஹ்மத். ஒரு நாளைக்கு 20 உண்டு, ஒரு நாளைக்கு 120 உண்டு. அந்த 120 ரஹ்மத்துக்களையும் நிறைவாக பெற்று திரும்ப வேண்டும். பரக்கத் இரண்டாவது. இன்னைக்கு எல்லாரும் அதுக்கு தான் பாடுபடுறோம். அல்லாஹ், குறைவாக இருந்தாலும் ரப்பே பரக்கத்தை செய்வாயாக, குறைவாக இருந்தாலும் பரக்கத்தை செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோமே. அந்த பரக்கத் முழுமையாக கிடைக்கிற இடம் காபா. இங்கே லோகர் 4 ரக்காத் தொழுதாக்கா 27ஆல பிரிக்கலாம். அங்க 4க்கு 4 லட்சம். சுன்னத்து 4 ரக்காத்துக்கு 4 லட்சம், நஃபில் 4க்கு 4 லட்சம், சதகா தர்மம் 1 திர்ஹம் தர்மம் செய்தால், 1 ரியால் தர்மம் செய்தால் 1 லட்சம் தர்மம் செய்த நன்மை. ஒரு வசனத்தை ஓதினால் 1 லட்சம் முறை ஓதிய நன்மை. எல்லாம் 1 லட்சம் 1 லட்சமாக. நீங்க போட்டு போறது வெறும் 3 லட்சம். ஆனா ஒரு வக்து தொழுகையிலேயே நீங்கள் எத்தனை லட்சங்களை பெற்று விடுகிறீர்கள் அன்புக்குரியவர்களே, எத்தனை லட்சம் கிடைத்து விடுகிறது. இதை விட பெரிய நியமத் உலகத்தில் என்ன இருக்க முடியும்? மூன்றாவது ஜன்னத். காரணம், காபத்துல்லாவை பார்ப்பது இபாதத். காபாவை பார்ப்பது இபாதத். இபாதத்துக்கு கூலி ஜன்னத். காபாவை பார்த்தாலே சொர்க்கம் உண்டு. ஹாஜிமார்கள் எந்த அளவிற்கு வாக்கியம் பெற்றவர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அமானத் 4வது. அமன் தகலஹு கான ஆமினா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யார் அந்த இடத்திற்கு செல்கிறாரோ, நம்ம வீட்டில் நமக்கு நிம்மதி கிடையாது, எப்ப வேண்டாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நம்முடைய ஊரிலே, நம்முடைய நாட்டிலே, எல்லா இடத்திலேயும் எதுவும் நடக்கலாம். ஆனால் காபாவுக்குள்ளே சென்று விட்டால் அமன் தகலஹு கான ஆமினா, அல்லாஹ் பாதுகாக்க ஆரம்பித்து விடுகிறான். அல்லாஹ்வின் பாதுகாப்பு பட்டினம் ஒன்று உலகத்திலே இருக்கிறது என்றால் அது காபத்துல்லா தான். அதற்குத்தான் செல்ல போகிறோம். அங்கே செல்லுகிற பொழுது ஒரு குற்றவாளி உள்ளே நுழைந்து விட்டால் கூட சட்டம் அவனை உள்ளே வைத்து தண்டிக்க கூடாது. ஏனென்றால் அது அமானிதமான இடம். வெளியே வந்ததற்கு பிறகுதான் அவனை தண்டிக்க முடியும். இதுதான் இஸ்லாமிய சட்டம். அன்புக்குரியவர்களே, இப்படி பாதுகாப்பான இடத்திற்கு நாம் செல்ல போகிறோம். இந்த இடத்தை பார்க்கிறதுக்கு எத்தனை கோடி கொடுக்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்தது ஹிஃபாசத். இந்த ஊரை அல்லாஹ் பாதுகாக்கிறார். மற்ற ஊர்களை எல்லாம் காவலர்கள் பாதுகாக்கிறார்கள், ராணுவம் பாதுகாக்கிறது. ஒரு நாட்டை ராணுவம் பாதுகாக்கிறது, ஒரு ஊரை காவலர்கள் பாதுகாக்கிறார்கள். ஆனால் மக்காவையும் மதீனாவையும் யார் பாதுகாக்கிறார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லைஸ நக்கபும் மின் நிகாபிஹா இல்லா அலைஹில் மலாயிகா ஸாஃபீன யஹ்ருஸூனஹா. சஹீஹான ஹதீஸ்கள் சொல்லித் தருகிற வரலாறு. மலக்குகள் மதீனா மக்காவினுடைய வீதிகளிலே ஆயுதம் தாங்கிய மலக்குகள் வருகிறார்கள். மலக்குகள் பாதுகாக்கிறார்கள் மக்காவையும் மதீனாவையும். அந்த மக்காவுக்குள்ளும் மதீனாவுக்குள்ளும் கால்ரா வராது, தஜ்ஜால் நுழைய முடியாது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலேயே பெரிய தீவிரவாதி, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தீவிரவாதி யார் என்றால் தஜ்ஜால். இந்த தஜ்ஜால் மக்காவிலேயும் மதீனாவிலேயும் நுழைய முடியாது, பாதுகாப்பான இடம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, மக்காவிலேயும் மதீனாவிலேயும் யாராவது கொஞ்ச நேரம் கஷ்டப்படுவார்கள். ஆனால் வெயிலின் காரணமாக, குளிரின் காரணமாக கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு தெரியுமா? நரகத்திலிருந்து 60 ஆண்டுகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். நரகத்திலிருந்து 60 ஆண்டுகள் தூரப்படுத்தப்படுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அங்கு ஷஃபாஅத் கிடைக்கிறது. ஷஃபாஅத் யார் ஹாஜிகளாக இருக்கிறார்களோ நாளை மறுமை நாளையிலே நரகவாசிகளில் இருந்து 70 பேர்களை காப்பாற்றுகிற ஆற்றல் ஒவ்வொரு ஹாஜிக்கும் இருக்கிறது. ஒரு ஹஜ்ஜி செஞ்சா அவர் சொர்க்கத்துக்கு போறதோடு மட்டுமல்லாமல் 70 நரகவாசிகளை காப்பாற்றுகிற பொறுப்பை ரப்புல் ஆலமீன் கையிலே கொடுக்கிறானே. அன்புக்குரியவர்களே, அந்த தகுதியை பெறப்போகிறோம். எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்து ஷஹாதத். கல்லும் முள்ளும் மண்ணும் அத்தனையும் நமக்கு சாட்சி சொல்லும். இவர் ஹாஜி என்று சாட்சி சொல்லும். அங்கே இருக்கிற ஹஜருல் அஸ்வத் கற்கள் முதற்கொண்டு அத்தனையும் சாட்சி சொல்லும். யா அல்லாஹ், உனக்காகவே வந்தார் ரப்பே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுகிறார்கள், நாளை மறுமை நாளையிலே ஒருவரை கொண்டு வந்து நிறுத்தி, உனக்கு யாராவது சாட்சி இருக்கிறார்களா என்று கேட்கிற பொழுது எல்லோரும் இல்லை என்பார்கள். ஆனால் இவருடைய புருவம் இருக்கிறது, இவருடைய புருவம் சொல்லுமா,
சொல்லுமாம், புருவத்தின் முடி சொல்லுமாம். பெருமானார் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், நான் சாட்சி சொல்லுகிறேன், உன்னுடைய இடத்திலே வந்து ரப்புல் ஆலமீனே, உன்னுடைய இடத்திலே வந்து அழுது 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 என் மீதுதான் அவர் கண்ணீரை ஓட்டுவார். நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவரை ஏற்று சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னார். ஷஹாதத்தினுடைய இடம் எல்லாம் இந்த ஹாஜிக்காக சாட்சி சொல்ல தயாராக இருக்கிறது. அடுத்தும் பெருமானார் பேசுகிறார்கள், இது தஹாரா. ஒரு மனிதனை அவனுடைய பாவங்கள் அத்தனையும், சிறு பாவம் பெரு பாவம் அத்தனை பாவங்களையும் நீக்கி 90 வயசுல ஹஜ்ஜுக்கு போவாரே, வரும்போது ஒரு பிறந்த பிள்ளையாக திரும்புகிறார். உலகத்திலே வேறு யாராவது இதை செய்ய முடியுமா? எந்த இபாதத்துக்காவது இந்த நன்மை இருக்கிறதா? 90 வயசு சைத்தான் இப்ளீஸ் தலையில மண்ணை வாரி போட்டுக்குவானா, நான் 80 வருஷமா கெடுத்து வச்சேனே, 90 வருஷமா கெடுத்து வச்சேனே, இந்த பாவி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அன்று பிறந்த பாலகனாக மாறிவிட்டானே, இனி மீண்டும் என்னுடைய வேலையை ஆரம்பிக்க வேண்டுமே என்று அங்கலாய்த்துக் கொள்ளுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்களே. அங்கு சென்றால் தஹாரத் கிடைக்கிறது, தஹாரத் கிடைக்கிறது, சுத்தம் கிடைக்கிறது. 1 கோடி ரூபாய் கொடுத்து என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் சுத்தப்படுத்து என்று சொன்னால் உலகத்தில் எந்த டாக்டரால் முடியும்? எந்த டாக்டரால் முடியும்? உள்ளத்தில் நிறைய அழுக்கு நிறைந்திருக்கிறது, பாவ கருத்துக்கள் நிறைந்திருக்கிறது, எண்ணம் தவறாகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதனால டாக்டர், நீங்க என்னென்ன வச்சிருக்கிறீங்களோ அத்தனையும் பயன்படுத்தி என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னால் உலகத்தில் எந்த டாக்டரும் பரிசுத்தப்படுத்த முடியாது. ஆனால் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், காபாவுக்கு வாருங்கள், காபாவுக்கு வாருங்கள், அங்கு காலடி வையுங்கள், உங்களை அன்று பிறந்த பாலகனாக மாற்றிக் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை போல் அன்புக்குரியவர்களே, சக்கீனத், மன நிம்மதி, அங்கு இருக்கிற நிம்மதி உலகத்தில் எங்கும் இல்லை. சென்ற ஹாஜிமார்களிடத்தில் கேளுங்களே, நீ அடுத்த தடவை ஹஜ்ஜுக்கு போலாமா என்று கேட்டா, வயசான ஆளா இருந்தாலும் குதி போட்டுக்கிட்டு கிளம்பிடுவார். நான் வருகிறேன், ரப்புல் ஆலமீனுடைய ஆலயத்தை பார்க்க நான் வருகிறேன், எப்பொழுது செல்லலாம் என்று புறப்படுகிறாரே, அந்த சக்கீனத்தை அங்குதான் உணர முடியும். நிம்மதியை அத்தனையும் 3 லட்சம் ரூபாய் இவர் செலவழிக்கிறாரு. ஆனால் அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி 3000 அல்ல, எவ்வளவு சைவர் போட முடியுமோ அத்தனை சைவர் போட்டுக் கொள்ளுங்கள், முன்னால் உன்னை போட்டு. ஆனாலும் கூட வாங்க முடியாது, அவ்வளவு பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. 10 நிஅமத்துக்களை ரப்புல் ஆலமீன் அந்த காபத்துல்லாவிலே கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, அந்த காபாவிலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய சின்னங்கள், வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், என்னென்ன சின்னங்களை அல்லாஹ் காபாவில் வைத்திருக்கிறான். ஹஜருல் அஸ்வத் இருக்கிறது. ஹஜருல் அஸ்வதின் ஆற்றல் என்ன? ஒவ்வொரு நாளும் முத்துகிறோமே ஹாஜிகளே, நீங்கள் செல்லுகிற பொழுது குறைபான எண்ணம் கொண்டு விட வேண்டாம். ஹஜருல் அஸ்வதை கண்டிப்பாக முத்தமிட வேண்டும் என்று இங்கிருந்தே துஆ செய்யுங்க. கண்டிப்பாக ரப்புல் ஆலமீன் அதற்குரிய வாக்கியத்தை கொடுப்பான். சப்பானியாக இருக்கிற பெண்மணி தவழ்ந்து தவழ்ந்து வந்து ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டு விட்டு செல்லுகிறார்கள் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, அந்த பெண்ணிடத்திலே உள்ளத்திலே எவ்வளவு தாக்கம் இருந்திருக்க வேண்டும். அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிட வேண்டும். காரணம், இது யதுல்லாஹ், அல்லாஹ்வின் கை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வினுடைய கையிலே முசாஃபஹா செய்ய வேண்டாமா? அல்லாஹ்வினுடைய கையிலே முசாஃபஹா செய்ய வேண்டாமா? யார் என்னோடு முசாஃபஹா செய்ய தயாராக இருக்கிறார்களோ ஹஜருல் அஸ்வதிலே முசாஃபஹா செய்யட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார் என்றால் அதிலே நாம் முத்த வேண்டாமா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஹஜருல் அஸ்வத் இருக்கிறதே சாதாரண கல்லல்ல, சாதாரண கல்லல்ல. அன்புக்குரியவர்களே, அலியுன் கரமல்லாஹு வஜஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மனிதனுடைய எல்லா நல்லமல்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பதிவு செய்து அதற்குள் தான் வைத்திருக்கிறான். உள்ள அதற்குள் தான் அல்லாஹ் சிப்பு வச்சிருக்கிறான். நல்லவர் கெட்டவர் அத்தனை பேர்களையும் நாளை மறுமையிலே தீர்மானிக்கிற கல் அந்த கல் தான் என்றார்கள் உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் கை செய்யப்படுகிறார்களோ, வீட்டில் கஷ்டம், தொழில்துறையில கஷ்டம், நமக்கு யாரெல்லாம் கஷ்டத்தை சொல்லி இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் மனசுல நினைச்சிட்டு அந்த கல்லை தொட்டு, அல்லாஹ் என்னிடத்தில் யாரெல்லாம் சொல்லி அனுப்பினார்களோ என் கஷ்டம், என் குடும்ப கஷ்டம், உலகத்தில் யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கிறதோ சொல்லி அனுப்பிய அத்தனை பேர்களின் கஷ்டத்தை நீக்கி என்றால் ஒரு நொடியில் ரப்புல் ஆலமீன் நீக்குகிற ஒரே இடம் ஹஜருல் அஸ்வத். இன்ன லஹு லிசானன் வ ஷஃபத்தைன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது சொல்கிறார்கள், அதற்கு ஒரு நாவு இருக்கும், 2 உதடு இருக்கும், நாளை மறுமை நாளையிலே அத்தனை பேர்களுக்கும் அது சாட்சி சொல்லும் என்றார்கள் உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும் ஹஜருல் அஸ்வதினுடைய ஆற்றல் என்ன. அது மட்டுமல்ல, திருடன் ஹஜருல் அஸ்வதை திருடினால் கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிடணும், இல்லாட்டி விடாது. 36 முறைக்கு மேல் ஹஜருல் அஸ்வதை திருடப்பட்டிருக்கிறது. எவன் திருநானும் அவனே கொண்டு வந்து மரியாதையை வச்சுட்டு போயிடுவான். அந்த ஆற்றல் ஹஜருல் அஸ்வதுக்கு மட்டுமே உண்டு. அதனால ஹஜருல் அஸ்வதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து அதற்கு அருகிலேயே முல்தசிம் இருக்கிறது. அதில் நெஞ்சோடு நெஞ்சாக ஒட்டி முல்தசிமிலே நின்று கொண்டு ரப்புல் ஆலமீனே ரப்புல் ஆலமீனே என்று காதறினால் ரப்புல் ஆலமீன் கேட்டவுடன்
எதையெல்லாம் கேட்கிறோமோ 100% 100% ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரே இடம் முல்தசிம் ஹஜ்ருல் அஸ்வதிற்கு அருகில் இருக்கிற இடம். அதுலதான் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்ச வச்சு, யா அல்லாஹ் எனக்கு உமரை கத்தாபை தந்து விடு ரப்பே, எனக்கு உமரை கத்தாபை தந்து விடு ரப்பே என்று பெருமானார் கேட்டு விட்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு முஸ்லிம் ஆகி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கஷ்டம் என்றால் முல்தசிமிலே தன்னுடைய நெஞ்சை சேர்த்து விடுவார்கள். அதனால நாம போறவங்க கண்டிப்பா அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். அல்லாஹ் எனக்கு முல்தசிமை கிடைக்க செய்வாயாக. அதுல போய் நெஞ்சோடு நெஞ்சாக சேர்த்து நாம் கேட்கிற அத்தனை துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்து பாபுல் காபா, காபாவினுடைய வாயில் அந்த காபாவினுடைய வாயில கையை வச்சுட்டா அதை விட பெரிய நியமத் உலகத்தில் எதுவுமே கிடையாது. காபாவினுடைய சாவியை கொன்னல் வாய்க்காரர்களுடைய வாயில லேசா வச்சு எடுத்தாலே அந்த கொன்னல் நீங்கிவிடும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் திறந்தாலும் காபா திறக்காது. தல்ஹத் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே பெருமானார் சாவியை கொடுத்து, தல்ஹத் இப்னு உஸ்மான், நீயும் உன்னுடைய சந்ததிகள் கியாமத் நாள் வரை வருவார்கள், அவர்களும் தான் காபாவை திறக்க முடியும் என்றார்கள் பெருமானார். இன்னைக்கும் அரசர் திறந்த காபா திறக்காது, அரசர் திறந்த காபா திறக்காது. தல்ஹத் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய அந்த பரம்பரையிலே யார் வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் காபாவை திறக்க முடியும். அந்த காபாவை பார்க்கிற பொழுது அதுமத்தோடு இன்ன வைத்தகாதீம் வவஜஹத கரீம் வஅன்த யா அல்லாஹ் அலீமுன் கரீமுன் அதீம் என்று மகத்துவத்தோடு அந்த காபாவினுடைய வாயிலை பார்க்க வேண்டும். பார்க்கிற பொழுது கண்களை விரித்துக் கொண்டு மகத்துவத்தோடு அல்லாஹ்வை காண போகிறோம் என்ற கண்ணியத்தோடு அந்த காபாவை பார்க்க வேண்டும். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சகாக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஃபத்ஹ் மக்காவிலே செல்லுகிற பொழுது சகாக்களிடத்தில் இதைத்தான் சொன்னார்கள் பெருமானார். அகண்ட கண்களோடு காபாவை விழித்திருந்து பார்த்து, நீங்கள் கேளுங்கள், அதை மூடுவதற்குள் என்னென்ன கேட்கிறீர்களோ அத்தனையும் கிடைக்கும் என்றார்களே ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபாவை கண்ணிய குறைவா மட்டும் பார்க்கக்கூடாது. காபத்துல்லாவை யார் கண்ணிய குறைவாக பார்க்கிறாரோ இந்த உலகத்திலேயே உடல் புழு புழுத்து இறப்பான் என்று ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. துப்பா மன்னனின் வரலாறை சான்றாக சொல்லலாம். என்ன எல்லாரும் காபாவை சுத்தி வர்றாங்க, ஒரு 4 கட்டடத்தை சுத்தி வர்றாங்க, கோயிலை சுத்துற மாதிரி சுத்தி வர்றாங்க என்று நினைத்தான். உடம்பெல்லாம் புழுத்து வடிகிறது துப்பா. பெருமானார் பிறப்புக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் சஹீஹான ஹதீஸ்கள் சொல்லுகிற வரலாறு. எத்தனையோ மருத்துவர்கள் வருகிறார்கள், ஆன்மீகவாதிகள் வருகிறார்கள், எல்லாம் வர்றாங்க, குணமாகவில்லை. ஒருவர் வருகிறார், நீங்கள் காபாவை கேவலமாக நினைத்தீர்களா? ஆம், நினைத்தேன். கண்ணியப்படுத்துவேன் என்று நினையுங்கள், ரப்புல் ஆலமீன் உடம்பை மாற்றுவார். அப்பொழுதுதான் துப்பா நினைத்தார், நான் ஆரோக்கியம் பெற்று விட்டால் காபாவுக்கு ஆடை உடுத்தி அலங்கரிப்பேன் என்று நினைத்தார். ரப்புல் ஆலமீன் அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தான். அன்றிலிருந்து தான் காபாவுக்கு ஆடை அணிவிக்கப்படுகிறது. காபாவுக்கு ஆடை அணிவிக்கப்படுகிறது. யார் காபாவை கேவலமாக நினைக்கிறார்களோ உலகத்திலேயே ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு தண்டனையை வழங்கி விடுவார். அதனால அந்த காபாவை பார்க்கிற பொழுது கண்ணியத்தோடு பார்க்க வேண்டும். ரப்பே, உலகத்தில் யாரெல்லாம் முஸ்லிமாக பிறந்தார்களோ அத்தனை பேர்களுக்கும் இதை பார்க்கிற நசீபை கொடுத்து விட ரப்பே என்று கேட்க வேண்டும். அங்கிருந்து அப்படி லேசா திரும்பி பார்த்தா மக்காமே இப்ராஹிம் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஸ்பிரிங்கல்ல சொர்க்கத்திலிருந்து இறக்கி கொடுத்தான். காபாவை கட்டுகிற பொழுது கட்டடம் உயர உயர அந்த கல் உயர்ந்து இருக்கும். கீழே இறங்கணும்னு நினைச்சாங்கன்னாவே அந்த கல் இறங்கிக் கொள்ளும். அதுவும் பாதுகாப்பாக சொர்க்கத்தினுடைய கல்லை நாம் பார்க்க போகிறோம். ஹஜ்ருல் அஸ்வதும் சொர்க்கத்தினுடைய மாணிக்கம், இந்த கல்லும் சொர்க்கத்தினுடைய கல், இரண்டையும் நாம் பார்க்க போகிறோம். அங்கு நின்று உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு பெருமானார் இடத்தில் சொல்கிறார்கள், நாளைக்குமே இவ்வளவு உயர்ந்த அல்லாஹ்வினுடைய சின்னம் இருக்கிற பொழுது இதற்கு முன்னால் 2 ரக்காத் நின்று தொழுதால் நன்றாக இருக்குமே நாயகமே என்று சொல்லி முடிக்கவில்லை. உடனே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து விடுகிறார்கள். இத்தஹது மகாமே இப்ராஹிம் முஸல்லா, தவாஃபை முடித்து விட்டால் மகாமே இப்ராஹிமிலே நின்று 2 ரக்காத்தை தொழுது விடுங்கள். அல்லாஹ் கட்டளை இடுகிறான். ஹனஃபி மதுஹப்ல வாஜிப், ஷாஃபி மதுஹப்ல சுன்னத். அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அவ்வளவு உயர்ந்த இடம். அங்கே செல்லுவோம். ஹத்தீம் இருக்கிறது. ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு இடத்திலே சொல்லுகிற பொழுது, ஆயிஷா, காபத்துல்லா ஓவல் வடிவத்தை கொண்டதுதான் ஆயிஷா, ஹலாலான பணத்தை கொண்டு கட்டப்பட்டதால் சதுரமாக கட்டப்பட்டது ஆயிஷா. நான் நினைத்தால் மக்கள் குழப்பத்தில் ஆழ்வார்கள் என்று மட்டும் பயப்படவில்லை என்றால் நான் ஓவல் வடிவத்தில் கட்டிவிடுவேன் ஆயிஷா. ஆனாலும் குழப்பம் ஏற்பட்டுவிடும் ஆயிஷா. இதுவும் என் உம்மத்துக்கு சிறப்பு தான் ஆயிஷா. யார் ஹத்தீமுக்குள்ளே தொழுகிறாரோ அவர் காபாவிலே தொழுத நன்மை இருக்கிறது
இருக்கிறது ஆயிஷா, அதனால் இப்படியே இருக்கட்டும் என்று சொன்னார்களே. ஹதீமுக்குள்ள போய் இந்த ஓவல் வடிவத்தில் இருக்கிறதுக்குள்ள போய் தொழுதா காபத்துல்லாவுக்குள்ளே தொழுத நன்மை கிடைத்துவிடும். அதற்கு நேராக மீசாபுர் ரஹ்மத் இருக்கிறது, அங்கு நின்று துவா செய்தால் ரப்புல் ஆலமீன் உடனே அதை அங்கீகரித்துக் கொள்வான். அதை தாண்டி வருகிற பொழுது சம்சம் இருக்கிறது, ருக்குனை யமானி இருக்கிறது. ருக்குனை யமானியிலே 70 மலக்குகள் இருக்கிறார்கள் என்று ஒரு ரிவாயத் இருக்கிறது. 7000 மலக்குகள் இருக்கிறார்கள். நாம் என்னவெல்லாம் கேட்கிறோமோ அது முழுவதற்கும் அவர்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள் என்று வரலாறுகள் சொல்லிக் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதனாலதான் கேட்க தெரியாம கேட்டுருவோமோ என்று பெருமானாரே சொல்லிக் கொடுக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்க நல்லா கேட்கணும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்துன் வ கினா அஸாபன்னார். அல்லாஹ் இந்த உலகத்துல என்னென்ன நல்லது இருக்கிறதோ அத்தனையும் கொடு, உலகத்துல என்னென்ன கெட்டது இருக்கிறதோ அதை விட்டு எங்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ் எங்களை சொர்க்கத்திலே நுழைய வைத்து விடு யா அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதை தாண்டி செல்கிற பொழுது சம்சம் இருக்கிறது. சம்சமினுடைய ஆற்றலை சொல்லி முடிக்க முடியாது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 வயதாக இருக்கிற பொழுது அறுவை சிகிச்சை நடக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹார்ட்டை அறுத்து நூறால் நிரப்புகிறார்கள். காரணம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நூறால் உள்ளவர்கள், மலக்குகள். அல்லாஹ்வினுடைய குர்ஆன் நூர், அந்த நூரை தாங்க வேண்டுமானால் இவர்களுடைய உள்ளத்திலே நூரை நிரப்ப வேண்டும். ஒரு மருத்துவம் செய்யப்படுகிறது, ஆபரேஷன் செய்யப்படுகிறது. 2 வயசுல ஒரு ஆபரேஷன் நடந்தது, 25 வயசுல ஒரு ஆபரேஷன் நடந்தது, 40 வயதுல ஒரு ஆபரேஷன் நடந்தது, மேராஜுக்கு முன்னால் ஒரு ஆபரேஷன் நடந்தது. இப்படி ஏறத்தாழ 4 முறை பெருமானாரினுடைய உள்ளத்தை அறுக்கப்பட்டது. இந்த 4 முறையும் உள்ளத்தை எதிலெடுத்து வைத்தார்கள் ஜிப்ரீல். வரலாறுகளை புரட்டுங்கள். புகாரி சொல்லிக் கொடுக்கிறது, சம்சமில் வைத்து பாதுகாத்தார்கள். நினைச்சிருந்தா ஜிப்ரீல் ஹவுலுல் கௌசர் நீரை கொண்டு வந்திருக்கலாம், நினைச்சிருந்தா சொர்க்கத்தினுடைய நீரை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உள்ளத்தை பாதுகாத்தது சம்சமில் என்றால் சம்சமினுடைய ஆற்றலை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் ஒன்று இருக்க முடியாது. அபுதா சொல்லுவார்கள், நான் கடுமையான காய்ச்சலில் இருந்தேன், சம்சமி யா அல்லாஹ் என் காய்ச்சலை நீக்கி என்று குடித்தேன். சம்சம் என்னுடைய காய்ச்சலை நீக்கியது. மாஹு சம்சம் லிமா அஷ்ரிப லஹு, என்ன நோக்கத்தோடு சம்சமை குடிக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும். பெருமானார் சொன்னார்கள், முனாஃபிக்கீன்கள் மட்டும்தான் சம்சமை குடிக்க முடியாது என்றார்கள். அதனால் வயிறு முளைக்க குடியுங்கள். மாவியார் அலிகள்லாம் வாடி வாடியா குடிப்பாங்களாம். நம்மெல்லாம் கிளாஸா குடிக்கிறோம். ஆனா மாவியார் அலிகள்லாம் எங்க நாயகர் சொல்லிட்டாங்க, அதனால எனக்கு கிளாஸ் எல்லாம் வேணாம், வாடி எடுத்து குடிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும் அந்த சம்சமினுடைய ஆற்றல் என்ன. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸிலே அழகாக சொன்னார்கள், உலகத்திலே எந்த அன்பளிப்பை வேண்டுமானாலும் மறுத்து விடுங்கள், ஆனால் சம்சமை கொடுக்கிற பொழுது மறுத்து விடாதீர்கள். சம்சமை கொடுக்கிற பொழுது மறுத்து விடாதீர்கள். இது ரப்புல் ஆலமீனுக்கு பிடிக்காது என்றார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதனாலதான் வந்த ஹாஜிகள் எல்லாத்துக்கும் சம்சம் அன்பளிப்பாக செய்கிறார்கள், சம்சமை அன்பளிப்பாக செய்கிறார்கள். மறுக்கப்படாத அன்பளிப்பு சம்சம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவார்கள், நான் சம்சமை குடிக்கிற பொழுது 2 கேட்பேன், அல்லாஹ் எனக்கு கல்வியில உச்ச ஸ்தானத்தை கொடு, எனக்கு அம்பெறுவதை சரியாக்கி கொடு என்று கேட்பேன். 2யுமே ரப்புல் ஆலமீன் கொடுத்தான், நிறைவாக கொடுத்தான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சம்சமினுடைய ஊற்று எங்கிருந்து வருகிறது என்று சொல்லுகிற பொழுது காபுல் அஹ்பார் சொல்கிறார்கள், ஹஜருல் அஸ்வத் எங்கே பொறிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து தான் ஹஜருல் அஸ்வதினுடைய ஊற்று கிளம்புகிறது என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒரு ராஹிப் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி பார்த்து சொல்கிறார், இந்த தட்டு நிறைய எனக்கு தங்கத்தால் கொடுப்பது சிறப்பல்ல, ஒரு தட்டு நிறைய எனக்கு சம்சமை கொடுத்தால் அது தங்கத்தை விட சிறப்பானது என்று ஒரு மாதிரி சொன்ன வரலாறுகளை வரலாற்று ஆசிரியர்கள் விவாதம் செய்கிறார்கள். என்றால் சம்சமின் ஆற்றல் என்ன. அதற்கு பிறகு சஃபா மருவா இருக்கிறது. அதை தாண்டி சொல்கிறோம் அல்லாஹ்வினுடைய சின்னங்கள் சஃபா மருவா. அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்கிறார், இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், அல்லாஹ்வின் சின்னங்கள் என்று ரப்புல் ஆலமீன் பாராட்டி பேசுகிறாரே, அதை பார்க்க போகிறோம். அதற்கு அருகிலேயே அபூ குபைஸ் மலை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தை எடுத்துச் சொன்ன மலை அதுதான். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிலே அல்லாஹ் ஒருவன் என்று ஏகத்துவத்தை எடுத்துச் சொன்ன மலை அபூ குபைஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்மை ஹஜ்ஜுக்கு அழைத்த மலை அபூ குபைஸ் மலைதான். அதற்கு அருகில் இருந்து துஆ செய்தால் உடனே ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். இதை போன்ற ஜபலு நூர் இருக்கிறது, ஜபலு சௌர் இருக்கிறது, அதை போன்று மினா இருக்கிறது, முஸ்தலிஃபா இருக்கிறது, அரஃபா இருக்கிறது. ஏராளமான சின்னங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒவ்வொரு இடத்திலும் கேட்கிற எல்லா துஆக்களையும் ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்துக் கொள்வான். இதற்கு பிறகுதான் நாம் மதீனாவிற்கு செல்வோம். மதீனாவினுடைய ஆற்றல் மகத்துவம் மிக்க ஆற்றலை கொண்டது அந்த மதீனா மாநகரம். மதீனாவிற்கு செல்கிற பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டுமே என்ற அவாவோடு சென்று பாருங்கள். பரிசுத்தத்தோடு பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காண செல்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகளை மனதிலே வைத்துக் கொண்டு செல்லுங்கள். பெருமானார் மதீனாவை பற்றி சொல்கிறார்கள், குபாருல் மதீனா, மதீனாவின் புழுதிகள். அதனால சில நேரத்தில் நிறைய புழுதி வரும்.
நிறைய புழுதி வரும். என்ன நிறைய மதீனாவில் இப்படி புழுதி வருதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இங்கெல்லாம் நம்ம நினைக்கலாம் பொல்யூஷன் பொல்யூஷன் என்று சொல்கிறோமே, ஆனால் உலகத்திலேயே பொல்யூஷனும் ஷிஃபாவாக இருப்பது மதீனாவில் மட்டும்தான். மதீனாவினுடைய புழுதிகள் ஷிஃபாவும் மினல் ஜுதாம். அந்த புழுதி யாரின் மேனியில் படுகிறதோ அவருக்கு குஸ்தம் வராது என்றார்கள், குஸ்தம் வராது என்றார்கள் குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் எல்லாம் கண்டிப்பா மதீனாவிலே பேரித்தம்பளம் வாங்குகிற பழக்கம் இருக்கும். மதீனாவின் அஜ்வா, அஜ்வா நிறைய இடத்துல விளையுது. மதீனாவின் அஜ்வா யார் வாங்குகிறார்களோ கேட்டு வாங்குங்கள், தோட்டத்தில் வாங்குங்கள். அந்த மதீனாவின் அஜ்வாவுக்கு என்ன ஆற்றல் தெரியுமா? விஷத்தை எடுத்துவிடும், சிஹர் சூனியத்தை நீக்கிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் வரும் குமான் நபிகள் கோமான் சொல்கிறார்கள், ஈமான் இருக்கிறது, ஈமான் கொண்டவர்கள் மதீனாவில் மட்டும்தான் இருப்பார்கள். ஈமான் மதீனாவிலே போய் ஒதுங்கிவிடும். எப்படி ஒதுங்கும் தெரியுமா? ஒரு பாம்பு எல்லா இறைகளையும் தேடிவிட்டு கடைசியில் தன்னுடைய உரைக்குள் போய் ஒதுங்குவதை போன்று ஈமான் மதீனாவிலே ஒதுங்கிவிடும். ஏனென்றால் நான் அங்கு உறங்கிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறார்கள், ரப்பே மக்காவுக்கு நீ எவ்வளவு பரக்கத்தையும் நியாமத்தையும் கொடுத்தாயோ அதுபோன்று 2 மடங்கு நீ மதீனாவிற்கு கொடுப்பாயாக என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய ஹாஜிமார்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் மனதிலே பதிய வைத்து செல்லுங்கள். மதீனாவாசிகள் யாரையும் துன்புறுத்தி விட வேண்டாம், யாரையும் துன்புறுத்தி விட வேண்டாம். குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது, யார் மதீனாவாசிகளுக்கு நோவினை தருகிறாரோ அவர் எனக்கு நோவினை தருகிறார் என்றார்கள் பெருமானார். யார் மதீனாவாசிகளை பயமுறுத்துகிறாரோ அவரு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்படி தண்டிப்பான் தெரியுமா? பெருமானார் உதாரணம் கொடுக்கிறார்கள். தண்ணீரிலே உப்பு கரைவதை போன்று அல்லாஹ் கரைத்து விடுவான் என்றார்கள். தண்ணீரிலே உப்பு கரைவதை போன்று ரப்புல் ஆலமீன் கரைத்து விடுவான். மதீனாவாசிகளை துன்புறுத்தாதீர்கள். யார் என் பள்ளியிலே தொழுகிறார்களோ பெருமானார் சொல்கிறார்கள், 1க்கு 50,000 மடங்கு நன்மைகள் இருக்கிறது என்று சொன்ன நாயகம் ஒரு அற்புதமான வேலையையும் பெருமானார் செய்கிறார்கள். மன் அராத மூத்தபில் மதீனா, நிறைய இளைஞர்கள் மதீனாவிற்கு வர வேண்டும், அங்கு வஃபாத்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள். மதீனாவிற்கு சென்று மன் அராத மூத்தபில் மதீனா, மதீனாவிற்கு வந்து அங்கு வஃபாத்தாக வேண்டும் என்று யார் நாடுகிறாரோ அவர் மௌத்தாகட்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி மௌத்தானால் அவர்களுக்கு நான் பரிந்துரைப்பேன் என்றார்கள் குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதீனாவினுடைய சிறப்புகள் சொல்லி மாள முடியாத அளவிற்கு சிறப்புகள் இருக்கிறது. அந்த மதீனா நகரத்திலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஸலாத்தை சொல்லுகிற பொழுது பரிசுத்தமாக குளித்துவிட்டு உயர்ந்த அத்தர்கள் எவ்வளவு பெரிய கஞ்சராக இருந்தாலும் அந்த கஞ்சத்தனத்தை எல்லாம் இங்கேயே போட்டு உடைச்சி எரிஞ்சிட்டு அங்கே செல்லுகிற பொழுது உயர்ந்த அத்தர்களை எடுத்துக்கொண்டு சென்று பெருமானாரை நாம் பார்க்க செல்கிறோம். குமான் நபிகள் கோமானை பார்க்க செல்கிறோம். சலாம் சொல்லுகிற பொழுது நீங்கள் எண்ணி சொல்லுங்கள், கண்டிப்பாக பெருமானாரை காண முடியும். நாயகமே உங்களுக்கு நான் சலாத்தை சொல்கிறேன், மதீனாவிலே 8 நாள் தங்குவேன் நாயகமே. 8 நாளைக்குள் என் கனவிலே தோன்றி எனக்கு பதில் சொல்ல வேண்டும் நாயகமே என்று நினைத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காட்டி கொடுத்து விடுவான். யார் நாயகத்தை பார்க்கிறாரோ அவர் நாயகத்தை தான் பார்க்கிறார். அழுது கொண்டு கேளுங்கள், நாயகமே உங்களை பார்க்க வேண்டும் நாயகமே, உங்களை பார்க்க வேண்டும் நாயகமே, உங்களை பார்க்க வேண்டும் நாயகமே என்று நீங்கள் பிடிவாதம் பிடியுங்கள். ரவுலாவுக்கு முன்னால் நின்று, நாயகத்தின் தர்பாருக்கு முன்னால் நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இரக்கம் இல்லாதவர்களா, என்ன அரக்கத்தனமானவர்களா பெருமானாருக்கு முன்னால் நின்று அழுக ஆரம்பித்து விட்டால் நாயகத்தால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு வாரம் என்ன, 1 மணி நேரத்திலே உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய கனவிலே கண்டிப்பாக வந்து நின்று விடுவார்கள் என்பதை நீங்கள் வரலாற்று பூர்வமாக எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். சஹாபாக்கள் பெருமானாரை பார்க்க வேண்டும் என்றால் உடனே வந்து விடுவார்கள். பிலால் ரலியல்லாஹுவினுடைய வரலாறு சான்று. இதை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். பிலால் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் வஃபாத்தானதற்கு பிறகு மதீனா நகரத்தில் அவர்களுக்கு இருக்க முடியவில்லை. ஷாமுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். நீண்ட நாள் வரவில்லை. குமான் நபிகள் கோமான் ஒரு 3 மாதம் ஆகிறது. நபிகள் பெருமானார் கனவிலே தோன்றுகிறார்கள், பிலால் என்னை மறந்து விட்டாயா பிலால், ஏன் பிலால் வரவே இல்லை என்று பிலால் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து பெருமானார் கனவிலே சொல்ல அப்பொழுதே கிளம்பினார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அப்பொழுதே கிளம்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மன்னரைக்கு வந்து
அஸ்ஸலாமு அலைக்கி யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கி யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கி யா ஸஃபியல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது கபரிலிருந்து கும் யா பிலால், கும் யா பிலால், நீ எழுந்து விடு பிலால், இல்லை என்றால் நான் வெளியே வர நேரிடும் பிலால், நான் வெளியே வர நேரிடும் பிலால், எழுந்திரு பிலால் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் சொல்கிறான், ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன், முஃமினீன்களின் மீது பேராசை கொண்டவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பெருமானாரினுடைய சபைக்கு செல்கிற பொழுது பணிவோடு இரக்கத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வேண்டுமே என்ற அவாவோடு செல்லுங்கள். சென்றால் கண்டிப்பாக நாயகத்தை காண முடியும். அன்புக்குரியவர்களே, அங்கே நபிகள் பெருமானாரினுடைய ரவுலா இருக்கிறது. ஃபர்தூ பெருமானார் சொல்கிறார்கள், அந்த ரவுலாவுக்கு வந்தால் மேய்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள். மேய்ச்சிக்கங்க, ஆடு மாடு மேயும், மேய்ச்சிக்கங்க. நாங்கள் திக்ர் செய்ய முடிஞ்சா திக்ர் செஞ்சுக்கங்க, திலாவத்து முடிஞ்சா திலாவத்து செஞ்சுக்கங்க, எது முடிகிறதோ அதை செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், அந்த இடத்துல நின்றுட்டா சொர்க்கவாசி. ஏனென்றால் சொர்க்கத்திற்கு உயர்த்தப்படுகிற ஒரே இடம், பூமியிலிருந்து சொர்க்கத்திற்கு உயர்த்தப்படுகிற ஒரே இடம் அந்த ரவுலா தான். அதனால யார் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார்களோ அவர்கள் மீண்டும் நரகத்திற்கு செல்வதில்லை. பெருமானாரின் வாக்கு, சொர்க்கத்திலே யார் நுழைந்து விட்டார்களோ அவர்கள் மீண்டும் நரகத்திற்கு செல்வதில்லை. ஹாஜிமார்களே, நீங்கள் செல்பவர்கள் சொர்க்கத்திலே நுழையாமல் வந்து விடாதீர்கள். சொர்க்கத்தில் கூட்டமா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, எவ்வளவு தூரம் பயன்படுத்த முடியுமோ அந்த ரவுலாவை பயன்படுத்துங்கள். உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அருகில் இருக்கிற, வீட்டுக்கு அருகில் இருக்கிற அந்த இடத்தை பயன்படுத்துங்கள். முன்னால் உஸ்துவானத்தை அண்ணானா இருக்கிறது. நபிகள் பெருமானாரினுடைய பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுத தூண் இருக்கிறது. அதற்கு முன்னால் நின்று தொழுது கொள்ளுங்கள். உஸ்துவானத்தை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு அருகிலேயே ஒளிந்திருந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல்களை கண்காணித்து அந்த உஸ்துவானத்தை ஆயிஷா இருக்கிறது. அதை போன்று உஸ்துவானத்தை அபூலு பாபா தன்னை கட்டிக்கொண்ட தூண் இருக்கிறது. பின்னால் அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள், பெருமானாரிடத்திலே படித்த தோழர்களின் இடங்கள் சாட்சியாக அமைந்திருக்கிறது. இதை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பின்னால் சென்றால் ஜன்னத்துல் பக்கி, உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜன்னத்துல் பக்கி வாசிகளுக்கு ஒரு சுப செய்தி சொன்னார்கள். யாரெல்லாம் ஜன்னத்துல் பக்கியிலே அடக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு கேள்வி கணக்கு கிடையாது என்றார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே சென்று நிறைய ஜியாரத்துகளை ஒவ்வொரு நாளும் செய்கிற பழக்கத்தை நாம் கடமையாக்கிக் கொள்ள வேண்டும், அவசியமாக்கிக் கொள்ள வேண்டும். அருகிலேயே உஹது மலை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சென்று ஜியாரத் செய்திருக்கிறார்கள். மஸ்ஜிதே குபா இருக்கிறது. அங்கு 2 ரக்காத் தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை இருக்கிறது. 8 நாள் தங்கினார், 8 நாளும் செல்ல வேண்டும் மஸ்ஜிதே குபாவுக்கு, 8 நாளும் செல்ல வேண்டும். 2 ரக்காத்து தொழுது விட்டு வந்துவிட்டால் ஒவ்வொரு உம்ராவினுடைய வாக்கியம் நமக்கு கிடைத்துவிடும். மஸ்ஜிதுல் கிப்லத்தில் இருக்கிறது 2 கிப்லா, பெருமானார் மாறி மாறி தொழுது இடங்கள் அங்கே இருக்கிறது. இப்படி ஏராளமான இடங்கள். வேற ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு ஒரு மோதிரத்தை கொடுத்து, உஸ்மானே, இந்த மோதிரம் இருக்கிற வரை நீங்கள் சலாமத்தாக இருப்பீர்கள், இந்த மோதிரம் காணாமல் போகிற பொழுது உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பமாகிவிடும் என்று சொன்னார்களே. வேற ஹதீஸுக்கு அருகிலே உஸ்மான் ரலியல்லாஹு அமர்ந்திருக்கிற பொழுது அந்த மோதிரம் உள்ளே கலந்து விடுகிறது. என்னென்னவோ தேடி பார்த்தார்கள், கிடைக்கவில்லை. அதற்கு பிறகுதான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அந்த வேற ஹதீஸ் இருக்கிறது. சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலாவுடைய தோட்டம் இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எல்லா இடங்களிலும் நீங்கள் கண்டிப்பாக துஆ செய்யுங்கள். எல்லா இடங்களுக்கு செல்கிற பொழுது ஸலவாத்தோடு சென்றால் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்பையும் அருளையும் பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வான். அன்புக்குரிய ஹாஜிமார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருடைய ஹஜ்ஜையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. எல்லாருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா சலாமத்தான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. நாம் சலாமத்தாக சென்று கனிமத்தோடு நிறைய கோடான கோடி நன்மைகளை கொண்டு வருகிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஹாஜிமார்களுடைய துஆவால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லோருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்கி தந்தருள்வானாக. யாரெல்லாம் உலகத்திலே ஹஜ்ஜை செய்யவில்லையோ அத்தனை பேர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜை நசீபாக்கி தந்தருள்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய எல்லா வகையான தேட்டங்களையும் நாட்டங்களையும் முழுமையாக நிறைவேற்றி தந்தருள்வானாக. வாஹு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய மசாயில் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். ஹஜ்ஜுன்னு தொட்டு மசாயில் சொன்ன நிறைய சொல்லணும். சில இடங்களில் பிள்ளைய கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு 3 லட்ச ரூபா வச்சுருப்பார். பிள்ளைய கட்டி கொடுக்கறதா ஹஜ்ஜுக்கு போகிறது என்ற பிரச்சனை வருகிறது. மார்க்கத்திடத்தில் போய் கேளுங்களேன், கட்டி கொடுக்கணுமா ஹஜ்ஜுக்கு போகணுமா? ஹஜ்ஜுக்கு போகணும்னு மார்க்க சொல்லணும். ஹஜ்ஜுக்கு போகணும். அப்படி ஹஜ்ஜுக்கு போகாமல் கட்டி கொடுத்துட்டு மௌத்தா போயிட்டாருன்னா ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்ட பாவியாக அவர் இறப்பார் மார்க்கம் சொல்கிறது. ஒருத்தர் ஹஜ்ஜே கடமை இல்லாத நேரத்தில் ஹஜ்ஜுக்கு போயிட்டார். அதுக்கு பிறகு அவருக்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான செல்வத்தை கொடுத்தான். இப்போ 2வது முறை ஹஜ்ஜு கடமையா என்றால் இல்லை. கடமை இல்லாமல் போனப்பயே அது ஃபரலாயிடும்.
நீ இரண்டாவது முறையாக அவர் ஹஜ்ஜி செய்வது இருக்கிறதே, இது நஃபிலாக இருக்குமே தவிர ஃபரலாக இருக்காது. இதை போன்று பெண்களுக்கு ஹஜ்ஜி கடமையா? ஆண்களுக்கு போல பெண்களுக்கு ஹஜ்ஜி கடமை. அதே நேரத்தில் மஹ்ரம் அழைத்து செல்வதற்கு மகன் இருக்க வேண்டும், கணவன் இருக்க வேண்டும், பெற்றோர் இருக்க வேண்டும், உறவுக்காரர்கள் இருக்கணும், உறவு பந்தங்கள் இருக்க வேண்டும். இருந்தால்தான். அப்படி இல்லாமல் ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஆனால் ஹஜ்ஜி கடமையாயிடுச்சு. அந்த அம்மா வசியத்து செய்ய வேண்டும் என்று மார்க்கம் படிக்கிறது. தன்னுடைய பணத்திலிருந்து வசதி இருக்கிறதுனால யாராவது ஒரு பதிலியாக அந்த அம்மாவுக்காக ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று மார்க்கம் படிக்கிறது. இதை போல எஹராம், நம்ம எஹராம் கட்டுறோம். எஹராமை கட்டிட்டு எஹராமை முறிச்சிட்டா, ஒருத்தர் எஹராம் கட்டிட்டு ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் எஹராமை முறிச்சிட்டாருன்னா மீண்டும் அவர் எஹராம் கட்டி செல்ல வேண்டும், கலா செய்யணும். அதே நேரத்தில் தம்மு கொடுத்தாங்க. எஹராமை முறிச்சது ஒரு பெரிய குற்றம், தம்மு கொடுத்தாக வேண்டும். இந்த எஹராம் கட்டுறதுக்கு முன்னாடி நிறைய வாசனை பொருட்களை பயன்படுத்திக்கலாம், எஹராம் கட்டுறதுக்கு முன்னாடி. ஆனால் அடையாளம் இருக்கக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சிக்கலாம், குளிச்சுக்கலாம். எஹராம் கட்டுறதுக்கு முன்னாடி. எஹராம் கட்டிவிட்டால் எதையும் பயன்படுத்தக்கூடாது, தலையில் துணி போடக்கூடாது, தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் சொல்லணும்? காபத்துல்லாவை பார்க்கிற வரைக்கும் தல்பியா சொல்ல வேண்டும். ஹஜ்ஜினுடைய தல்பியா எது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும்? இந்த கல்லடிக்கிற வரைக்கும், ரமியுல் ஜிமார் என்று சொல்லுவார்கள், கல்லடிக்கிற இடம் வரைக்கும் ஹாஜிகள் தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மார்க்கம் பணித்திருக்கிறது. பெண்களுக்கு யாராம், ஆண்களுக்கு மாதிரி இல்லை. பெண்களுக்கு யாராம் எல்லாம் நார்மலாக போட்டு பண்ணலாம். பெண்களுக்கு யாராம் இருக்கிறதே நார்மலானது தான். ஆண்களுக்கு தான் ஒரு கீழாடை ஒரு மேலாடை தைக்கப்படாதது. பெண்களுக்கு அது ஒன்றும் கிடையாது. தலையை மறைக்கணும்னு இருக்கே, இது எஹராம் அல்ல. சில நேரங்களில் தலையை மறைச்சிட்டு நம்மால் என்ன செஞ்சிடறாங்கன்னா அதுக்கு மேலேயே மசகு செஞ்சுக்கிறாங்க. அது கூடாது. பெண்கள் மசகு செய்யும் போது எஹராமை கழட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து மேலே தலைக்கு மேலே தடவிக்கிறாங்க. இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை. அதனால் அந்த துணியை கலட்டிட்டு அதற்கு பிறகுதான் பெண்கள் முகத்தை மறைக்கணுமா என்றால் முகத்தை மறைக்கக்கூடாது. அதே நேரத்தில் அவங்க பர்தாவோடு இருக்கணும்னு நினைச்சாங்கன்னு சொன்னாக்கா முன்னாடி ஒரு கேப்பு மாதிரி போட்டு தன்னுடைய ஆடைகளை தொங்க விட்டு கொள்ளலாம். மார்க்கம் இதை பணிக்கிறது. சரி, தவாஃபு செய்கிற பொழுது ஒழு முறிஞ்சுன்னு சொன்னால் என்ன சட்டம்? 3 தவாஃபுக்கு மேலே, உதாரணமாக 3 சுத்துக்கு மேலே 4 சுற்று சுற்றிட்டாரு, ஒழு முறிஞ்சுன்னு சொன்னால் ஒழு செஞ்சுட்டு மீதி சுத்துக்களை சுற்றி கொள்ளலாம். தவாஃபுக்கு ஒழு அவசியம். ஒழு இல்லாமல் சுற்றிட்டாருன்னா தம்மு கொடுத்தாங்க. 4 சுத்துக்கு மேலே சுற்றி விட்டால் மிச்ச சுத்துக்களை ஒழு செஞ்சுட்டு சுற்றிடலாம். 2 சுத்து 3 சுத்து தான் சுற்றி இருக்கிறார். இப்போ ஒழு முறிஞ்சிருச்சு, தவாஃபே முறிஞ்சு போச்சு. மீண்டும் தவாஃப் செய்ய வேண்டும். சஹி செய்கிற பொழுது ஒழு ஒருவருக்கு முறிந்து விட்டால் அதை பற்றி கவலை இல்லை. சஹி செய்வதற்கு ஒழு செய்வது முஸ்தஹப்பு சுன்னத்து தான், இதுவர வாஜிப் அல்ல. அதனால் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் நாம் இந்த ரம்மியை செய்கிறோம், இந்த குர்பானியினுடைய மசாலாக்கள் எல்லாம் வருகிறது அல்லவா, இதில் தர்த்தீப் ஹனஃபி மதுஹபில் வாஜிபு. முதல்ல கல்லெறியணும், அதுக்கு பிறகு குர்பானி கொடுக்கணும், அதுக்கு பிறகு ஹல்கு செய்யணும், அதுக்கு பிறகு தவாப் ஜியாரத் செய்யணும். இந்த 3ஐயும் செஞ்சிட்டோம்னா குர்பானி முதல்ல கல்லெறிகிறோம், குர்பானி கொடுக்குறோம், மொட்டை அடிக்கிறோம், நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடலாம். ஆனால் மனைவியோடு சேர முடியாது. தவாஃபு ஜியாரத்து செய்து விட்டால் மனைவியோடு சேர்ந்து விடலாம். ஹனஃபி மதுஹபில் தவாஃபு ஜியாரத்து 3 நாளைக்குள்ளே செஞ்சாகணும். 3 நாளைக்குள்ளே செஞ்சாகணும். 11, 10வது நாள், 11வது நாள், 12வது நாள், 13வது நாளினுடைய அசருக்குள்ளே தவாஃபு ஜியாரத்தை செய்தாக வேண்டும். முடியாத நிர்பந்தம், பெண்களினுடைய சூழல், இந்த மாதிரி நிலைகள் இருக்கிறது. ஒரு பெண் மாதவிடாயா இருக்கிறா, அப்போ அந்த பெண்களுக்கு மட்டும் மார்க்கம் அங்கீகரிக்கிறது. அந்த மாதவிடாய் காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த தவாஃபு ஜியாராவை செய்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜுன்னு சொன்னாலே அரஃபாவும் தவாஃபு ஜியாரத்தும் தான். அதை சரியாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் ரப்புல் ஆலமீன் செய்தருள்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய நாட்டங்களை நிறைவேற்றி தந்தருள்வானாக.